இந்த சாப்டரில் இமெயில்னா என்ன, இமெயில் எப்படி பயன்படுத்துங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இமெயில் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் மெயில். ஸோ உங்களோட அட்டாச்மெண்ட் டேட்டாஸை நீங்கள் பர்சனலாக ஒருத்தருக்கு மட்டும்தான் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இமெயிலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தகவலை தேடுறது மாதிரி இல்லாமல் உங்களோட இன்ஃபர்மேஷன், ஸோ உங்கள் சிஸ்டத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு மட்டும் பர்சனலாக அனுப்ப போகிறீங்க. ஸோ அப்போ தான் இந்த இமெயிலுங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்டேருந்து ஒரு டீட்டெயில்ஸ், அதாவது டேட்டாஸ், அது வீடியோஸாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ், இல்லை எந்த வகையான ஒரு ஃபைல்ஸாக கூட அது இருக்கலாம். ஸோ அந்த ஃபைல்ஸை உங்கள் சிஸ்டத்துலேருந்து இன்னொருத்துக்கு அனுப்ப முடியும். அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபைல்ஸை அனுப்ப முடியும். ஸோ பர்சனல் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கணும், ஸோ அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமெயிலை அனுப்புறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு அட்ரஸ் உங்களுக்கு வேணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் அனுப்பிட முடியாது. உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸை யூஸ் பண்ணி அந்த அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸுக்கு அனுப்ப முடியும். ஸோ அந்த அட்ரஸோட யூசர் யாரோ அவரை தான் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை டேட்டாஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது? ஸோ இமெயில்ஸை யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களாம் இமெயில் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் இமெயில் ப்ரொவைட்ஸ் பண்ணுறா அப்படின்னா ஜிமெயில், யாஹூ மெயில், அவுட்லுக், ஸோ inbox.com, ஜோகோ மெயில், ஷார்ட் மெயில், ஜிஎம்எக்ஸ், ஃபாஸ்ட் மெயில், ஹஷ்மெயில்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ண மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ ஜிமெயில், யாஹூ மெயில், அவுட்லுக் தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவுட்லுக் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட ஒரு இமெயில் ப்ரொவைடர்ஸ். ஜிமெயில் அப்படிங்கிறது கூகுளோடது, யாஹூ மெயில் அப்படிங்கிறது யாஹூவோட இமெயில் ப்ரொவைடர்ஸ். ஸோ இந்த இமெயில் ப்ரொவைடர்ஸில் யூஸ் பண்ணி இந்த இமெயில் ப்ரொவைடர்ஸில் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஸோ அது ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம், யாஹூ, அவுட்லுக் நீங்கள் எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்ஸுக்குன்னே ஒரு அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ்லேருந்து நீங்கள் இன்னொரு அட்ரஸ், ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கோ யாருக்கு வேணாலும் அனுப்ப முடியும். ஸோ அப்படி அனுப்பும்போது அவங்களோட அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணி தான் அனுப்ப போகிறீங்க. ஸோ எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதுலேருந்து மெயில் அனுப்பலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸிங் தேவை. ஸோ அக்சஸ் பண்ணுறதுக்காண்டி ஸோ ஸ்டார்ட்டில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஸோ இதில் கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இமெயில் ப்ரொவைடர்ஸ்லாம் யாருன்னா ஜிமெயில், யாஹூ மெயில் அண்ட் அவுட்லுக் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜிமெயிலில் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஜிமெயிலோட சோர்ஸ் யாருன்னா உங்களோட கூகுள்ஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஜிமெயில்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இல்லை இந்த இதுலேயே நீங்கள் ஜிமெயில் சர்ச் பண்ண போனாலும் சர்ச் பண்ணிக்க முடியும். ஜிமெயில் என்டர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா google.com சைன் அப் ஃபார் ஜிமெயில், ஜிமெயில் ஃப்ரீ ஸ்டோரேஜ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் சைன் அப் பண்ண போனீங்கன்னா டேரெக்டாக சைன் அப் பண்ணிக்க முடியும். சைன் அப். ஸோ சைன் இன் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சைன் அப் அப்படிங்கிறது அந்த இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் வந்து சைன் அப். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட். ஸோ கூகுளில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ இது அவங்களோட கூகுள் அக்கௌண்ட் பேஜஸ். ஸோ இந்த வெப் பேஜில் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன்லாம் அது கேட்கும். ஸோ இதில் தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை கொடுத்து உங்களுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக் அட்ரஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்ணுற அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா @gmail.com அப்படிங்கிற நேமில் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு டேப்பையும் வரிசையாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நேம். உங்களோட நேம் என்னவோ அதை டைப் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு 2 நேம் இருக்கலாம், அதாவது 2 நேம்னா ஸோ உங்களோட நேமில் 2 ஆஃப் இருக்கலாம், இல்லை ஒரே நேம் இருக்கலாம். ஸோ இதை வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துட்ட ஃபஸ்ட்டு நேமை உங்கள் ஃபுல் நேம் டைப் பண்ணிங்க. அடுத்த லாஸ்ட் நேம் உங்களுக்கு செகண்ட் நேம் இருந்தாலோ இல்லை நீங்கள் லாஸ்ட் நேமில் இனிஷியலையும் உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இனிஷியலை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் யூசர் நேம். ஸோ என்ன யூசர் நேம் நீங்கள் இந்த ஜிமெயிலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அதை சொல்ல போகிறீங்க. ஸோ உங்களோட லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன டேபுகால் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் யூ கேன் யூஸ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் பீரியட்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜிமெயில் யூசர் ஐடியை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ @gmail சொல்கிறது இந்த யூசர் ஐடி இல்லைன்னா லாகின் ஐடின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது கூட சேர்ந்து இந்த @gmail.comனு வரும். இங்கே உள்ளது உங்கள் யூசர் நேம், @gmail.com அப்படிங்கிறது இந்த ஜிமெயிலோட யூசர் ஐடி. ஸோ இந்த என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல .infomedia அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ மணின்னு ஒரு லெட்டர்ஸ் இருக்குது, டாட்ஸ் இருக்குது, அதுமாதிரி இன்ஃபோமீடியான் இருக்குது. ஸோ நீங்கள் நம்பர்ஸ் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன போதும் அப்படின்னா அடுத்தது உங்களோட பாஸ்வேர்ட்.
ஸோ பாஸ்வேர்டு எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இருக்கணும். ஸோ இந்த பாஸ்வேர்டை எப்பவுமே யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த லாகின் ஐடியை நீங்கள் மட்டும்தான் அக்சஸ் பண்ண போகிறீங்க. அப்படி அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் அது சேஃபாக உங்களால் வச்சுக்க முடியும். அதனால இந்த பாஸ்வேர்டை யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் செக்யூராக வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணுறப்ப நீங்கள் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்ட் நான் வச்சுக்கணும். ஸோ ஒரு வாட்டி செட் பண்ணிட்டு நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ எப்பயுமே இந்த பாஸ்வேர்டை மறக்காமல் நீங்கள் செட் பண்ணிங்க. ஸோ எந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு எகைன் அண்ட் எகைன் ஞாபகம் இருக்குது, ஸோ ஒரு பேரை நீங்கள் மறக்க மாட்டீங்க, இல்லை சம்திங் நம்பர்ஸ் நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை கொடுத்து இந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் யூஸ் பண்ணலாம், நம்பர் யூஸ் பண்ணலாம், சிம்பிள்ஸ் அதாவது அட் சிம்பிள்ஸ், டாலர் சிம்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டைப் பண்ணும் போதும் அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு ப்ரிவியூ காமிக்கும். ஸோ இப்போ லெட்டர் அழைச்சிட்டு வரேன். பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த் டூ ஷார்ட், ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லுது. நம்ம டைப் பண்ண அது ஸ்ட்ரென்த்லேருந்து குட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாறிக்கிட்டு இருக்கோம். டைப் பண்ணோன்னா ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டு அதே பாஸ்வேர்டு இங்கே செட் பண்ணாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மேலே டைப் பண்ணுற பாஸ்வேர்டும் கீழே டைப் பண்ணுற பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். ஸோ ரெண்டு பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே உள்ள பர்த்டே, ஸோ இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி, இங்கே உள்ள 26 டைப் பண்ணுறோம். அதோட எஸ், ஸோ எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்களோ அதை டைப் பண்ணீங்க. ஸோ 1985 நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஆம் ஜெண்டர் ஃபீமேலான்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது மொபைல் நம்பர். ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர் எங்கே டைப் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத இந்த காண்டாக்ட் நம்பர் மூலியமாக தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. எதுக்காண்டி இந்த பர்பஸ் அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டிஸ் அண்ட் நெட்டோட செக்யூரிட்டிஸ் மூலியமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிமெயிலில் யார் ஓப்பன் பண்ணியிருக்கா அவங்க பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த நம்பர் மூலியமாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர்ஸ் 8144114668ங்கிறது நம்பர்ஸை டைப் பண்ணிட்டோம். அடுத்தது யுவர் கரண்ட் இமெயில் அட்ரஸ். ஸோ உங்களோட இப்போக்கு உள்ள மெயில் அட்ரஸ் என்னவோ அதை டைப் பண்ணிங்க. ஸோ இதான் என்னோட இப்போ ப்ரெசண்டாக உள்ள மெயில் அட்ரஸ். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூவ் யுவர் நாட் யுவர் ரோபோட். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காண்டினா ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வரை ஹேக் பண்ணி ஜிமெயிலாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ என்ன பர்பஸ்னா ஜிமெயிலில் நிறைய அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகட்டும் அப்படின்னு சில ஜிமெயில் ஹேக்கர்ஸ் இதை ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரோபோட்ஸ் எல்லாம் படிக்க முடியாது சார். டிஜிட்டல் கோடாக இருக்கணும், இல்லை HTML ஃபார்மேட் இருந்துச்சுன்னா இந்த ரோபோட்ஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக்காக அதை நீங்கள் கண்டுபிடிச்சி புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த டேட்டா பேஸ் எல்லாம் எல்லாரும் கிரியேட் பண்ணி முடிச்சிடலாம். பட் இந்த நம்பர்ஸை மட்டும் அந்த ரோபோட்ஸ் அதாவது இந்த ஹேக் பண்ணி கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கான இந்த வெரிஃபிகேஷன் வேண்டாம் அப்படின்னாலும் வெரிஃபிகேஷனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் திஸ் வெரிஃபிகேஷன், ஃபோன் வெரிஃபிகேஷன் மே பி ரிக்வயர்ட். ஸோ ஃபோன் வெரிஃபிகேஷன் மூலியமாகவே போதும் அப்படின்னாலும் ஃபோன் வெரிஃபிகேஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக ஃபோன் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதை அன்டிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர்ஸை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஒரு ரோபோட்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட முடியும். 180 நம்பர் டைப் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இது டிக் பண்ணுறது மூலயமா ஃபோன் வெரிஃபிகேஷன் நீங்கள் டைப் பண்ணுற நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண வேண்டாம். கடைசியாக லொக்கேஷன். ஸோ நீங்கள் எந்த இடம்னு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ எந்த இடம் இந்தியான்னு சொல்லிட்டு ஐ அக்ரி கூகுள் டேர்ம் அண்ட் சர்வீஸ். ஸோ கூகுள் நிறுவனம் இந்த ஜிமெயிலை டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த ஜிமெயில் ப்ரொவைடர் யார் அப்படின்னா கூகுள்ஸ். ஸோ அந்த கூகுள் நிறுவனத்தின் சில கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் அடி பண்ணிடுறீங்க அப்படின்னா ஸோ இதை அக்ரி பண்ணுங்கள். ஸோ எப்போயுமே இதை அக்ரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பிக் பண்ணுறது மூலியமா இந்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா money.infomedia@gmail.com அப்படிங்கிற நேமில் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் கூகுள் குரோம் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசிங் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால நீங்கள் டைப் பண்ண ஒரு பாஸ்வேர்டை சேவ் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குது. அதாவது do you want Google Chrome to save your password for this site? ஸோ எப்போ வந்து நீங்கள் ஜிமெயிலில் money.infomedia அது மாதிரி நீங்கள் டைப் பண்ண யூசர் ஐடியை கொடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் ப்ளேஸ் ஆகிரும். ஸோ அது மாதிரி வேணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ நெவர்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகாது. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் தான் நீங்கள் இந்த கூகுள் குரோமில் இந்த மெயில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சிஸ்டத்தில் நீங்கள் மட்டும்தான் மெயில் ஓப்பன் பண்ணுவீங்க, வேறு யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னா
இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட டைம் ஈஸியாக சேவ் ஆகும். ஸோ வேறு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை வேறு சிஸ்டத்துலையோ நீங்கள் இந்த மெயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஆப்ஷன் கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நெவர் கொடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களோட சேஃப்டி. ஏன்னா நீங்கள் சேவ் பண்ணிட்டு இந்த கூகுள் கமெண்ட் சைன் அவுட் பண்ணாலும் எகெயின் நீங்கள் ஜிமெயில் கொடுத்து உங்கள் யூசர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரோம் சேவ் பண்ண பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ப்ரௌசிங் சென்டர் அதுமாதிரி அவுட் சோர்சிங்கில் யூஸ் பண்ணி நீங்கள் எவர் கொடுத்துக்கலாம். உங்கள் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிறேன், பாஸ்வேர்டை சேவ் பண்ணி டயத்தை கம்மி பண்ணுற அப்படின்னாலும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா money.infomedia@gmail.com இருக்குது. இதை பிக் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் சைன் அவுட். ஸோ இந்த சைன் அவுட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் விட்டு நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சைன் அவுட் ஆப்ஷன். ஸோ வெல்கம் மெசேஜ் உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அவரோட அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஜிமெயிலை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி சொல்லுவாங்க. சைன்இன் அண்ட் செக்யூரிட்டி எப்படி இருக்குது, பர்சனல் இன்ஃபோன் ப்ரைவேசி, அக்கௌண்ட் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், டேட்டா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண பேர், ஸோ நீங்கள் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமில் என்ன டைப் பண்ணீங்களோ அது ரெண்டும் மெர்ஜ் ஆகி money10m வெல்கம் அப்படின்னு கொஞ்சம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட் இதை சைன் அவுட் பண்ணிக்கிறோம். அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஜிமெயில் டேட்டா ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எப்படி ஒரு ஜிமெயில் கிரியேட் பண்ணுறது, ஸோ ஜிமெயிலை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மெயின் பேஜாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த க்ரோமை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ புதுசாக இன்னொரு க்ரோம் ஓப்பன் பண்ணி இதை ஜிமெயில் எப்படி அக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஜிமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஜிமெயில் சர்வருக்கு போய் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ கூகுள் க்ரோமு இந்த கூகுளோட ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஜிமெயில் அப்படிங்கிறது உங்களோட ரைட் சைட்லேயே கிரியேட் ஆகிருக்கும். அது இந்த கூகுள் சர்ச் இன்ஜினோட ப்ராடக்ட் தான் இந்த ஜிமெயில் அப்படிங்கிறதுனால ஜிமெயில் இங்கே இருக்கும். சப்போஸ் நீங்கள் யாஹூ மெயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த யாஹூ மெயிலில் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் யாஹூ சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் யாஹூ மெயில் சர்ச் இன்ஜின் கிரியேட் ஆகிருக்கும். இதில் சைன்இன் ஆப்ஷன் மூலியமாக இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிக்க முடியும். ஜிமெயில் வழியாகவும் நீங்கள் அந்த ஜிமெயிலை அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக டைப் பண்ணுறேன், ஜிமெயில்னு டைப் பண்ணி என்டர். இங்கே ஜிமெயில், கூகுள், ஜிமெயில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிமெயில். ஸோ ஜிமெயில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜிமெயிலை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த சிஸ்டத்தில் இந்த க்ரோமை யூஸ் பண்ணி யாரெல்லாம் ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் தெரியும். ஸோ மாடசாமி.விஜயன், ஸ்க்ரூல் ரோம் சென்னை, மல்டிமீடியா, money10m இது மாதிரி கேட்டிருக்கு. நீங்கள் கிரியேட் பண்ணது இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ண போங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ணுங்கள். பிக் பண்ண உடனே என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்கள் பிக் பண்ணும் போது பாஸ்வேர்டு கேட்கும். இதே இந்த பாஸ்வேர்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீல்டில் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஃபில் ஆயிரும். ஸோ உங்கள் பாஸ்வேர்டு இப்போ டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை டைப் பண்ணி சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வர்றீங்க. ஸோ மேலே லோடிங்ஸ் இருக்கும். ஸோ லோடிங் money.infomedia@gmail.comக்கு இந்த ஆப்ஷன் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது இங்கே உள்ள லோடு பேசிக் HTML ஃபார்மெட்டில் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ உள்ள ஜிமெயில் அட்வான்ஸாக இருக்கிறதுனால லோடு கஷ்டமாகும். ஸோ இன்டர்நெட் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும்போது நீங்கள் பேசிக் ஃபார்மெட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரதுனால உங்களுக்கு வெல்கம் மெசேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகும். எப்படி இந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணுறங்கிற ஸ்டெப்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரியினாலும் ஸோ இங்கே உள்ள நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலயமா அடுத்த ஸ்டெப், ஸோ என்னென்ன ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணி தர்றாங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ எங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஜிமெயில் இன் எனி டிவைஸ், ஸோ இதை வேணாலும் நீங்கள் ஜிமெயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி சில இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் படித்ததுக்கப்புறம் கோ டு மெயில்னு கொடுத்தீங்கன்னா அந்த மெயிலுக்கு உள்ளே வந்துடும். ஸோ இதான் உங்கள் இமெயில், அதாவது ஜிமெயிலோட ஒர்க்கிங் பேஜ். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் லெஃப்ட் சைடில் உள்ள இந்த காலத்தில் உங்களோட கேட்டகரிஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் உங்களோட மெசேஜ் பாக்ஸ். கீழே உங்களோட சப் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இது தேவையில்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ இது தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு ஜிமெயிலுமே ஒவ்வொரு யூஸருக்கும் 15 GB ஸ்டோரேஜ் டிவைஸ் உங்களுக்கு தரும். ஸோ 15 GB ஸ்டோரேஜ்னா என்ன, இந்த ஜிமெயிலில் நீங்கள் 15 GB அளவுள்ள டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஒரு அட்டாச்மெண்ட் சென்ட் பண்ணுறீங்க, வேறு எதுவும் டேட்டாஸ் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸோட அளவு எவ்வளோ இருக்கும். ஸோ எம்பி கணக்கில் இருக்கும், சப்போஸ் எம்பி விட ஜிபி கணக்கில் இருக்கும். ஸோ அந்த ஜிபி நீங்கள் லோட் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா இந்த மெயில் அது சேவ் ஆகிருக்கும். ஸோ சென்ட் பாக்ஸில் இன்பாக்ஸ் சேவ் ஆகிருக்கும். அப்படி சேவ் ஆகிருக்கும் போது அந்த மாதிரி எந்த அளவு நீங்கள் டேட்டாவை சேவ் பண்ணலாம்னா மெயிலில் 15 GB வரையும் சேவ் பண்ணலாம்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஜிபின்னு இருக்குது. ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க? 0 ஜிபி. இது வரையும் அந்த ஜிபி எனக்கு அது வரல. ஸோ ஜிபி வர்ற வரையும் அந்த 0ன்னு இருக்கும். ஸோ 100 MB நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 0.1 ஜிபின்னு கிட்டோம். அது 0.2 0.3 இருக்கும். இங்கே உள்ள பர்சன்டேஜ் வைஸாக கிரியேட் ஆகும். இதோட மெமரி உங்களுக்கு 15 ஜிபி பத்தாது, எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு செட்டில் பண்ணி சில இதை வாங்கிக்கலாம். ஸோ இந்த 15 ஜிபிங்கிறது ஃப்ரீயாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன். ஸோ இதில் ப்ரைமரி டேப், சோசியல், ப்ரொமோஷன் 3 டேப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைமரி டேப்பில் என்ன இருக்கும், சோஷியலில் என்ன இருக்கும், ப்ரொமோஷனில் என்ன இருக்கும்னு நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். இதில் ப்ரைமரியில் உங்களுக்கு பர்சனலாக அனுப்புகிற மெசேஜ். ஸோ உங்கள் அட்ரஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக யார் மெயில் அனுப்புகிறாங்க, உங்களோட ப்ரைமரியாக அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மெயில் எல்லாம் ப்ரைமரி அட்ரஸாக வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்து யாரும் உங்களுக்கு அனுப்பலை, கூகுள் டீம்ங்க உங்களுக்கு வெல்கம் மெசேஜ், எப்படி இந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணுறது, வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு ஒரு ஹெல்ப் தர்றாங்க. அந்த ஹெல்ப்பே 3 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டிப்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் பிக் பண்ணி அதில் என்ன மெசேஜ் வந்துச்சு நீங்கள் படிக்க முடியும். ஸோ எகெயின் உங்களோட இன்பாக்ஸுக்கு போகணும். ஏன்னா வந்த 3 மெசேஜில் ஒரு மெசேஜை படிச்சிட்டிங்க. ஸோ இன்னும் 2 மெசேஜ் இருக்குது. ஸோ எப்படி பார்க்கணும், இன்பாக்ஸ். ஸோ இன்பாக்ஸில் தான் உங்களுக்கு வந்த மெசேஜ் எல்லாமே 1 by 1 ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதை ஒன்று நீங்கள் படிச்சுக்க முடியும். எகெயின் பிக் பண்ணுங்கள். ஸோ படித்தது தனியாக தெரியும், படிக்காத தனியாக தெரியும். ஸோ எகெயின் இந்த மெசேஜை பார்க்கணும் அப்படின்னாலும் மெயில். ஸோ ஜிமெயிலுக்கு ஸ்பெசிஃபிக்காக மொபைல் ஃபோனோட அப்ளிகேஷன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோன் கூகுள் ஸ்டோர்லையும் கிடைக்கும், ஆப்பிள் ஸ்டோர்லையும் கிடைக்கணும். ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஸோ இன்பாக்ஸ் மூலியமாக போகலாம், இல்லைனா இங்கே உள்ள பேக் டு இன்பாக்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் எகெயின் இன்பாக்ஸுக்கு போக முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள மெயில். ஸோ இது மாதிரி உங்களோட மெயிலை நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இன்பாக்ஸ். அடுத்து சோஷியல். ஸோ சோசியல், ப்ரொமோஷன் ரெண்டுமே உங்களோட சோசியல் நெட்வொர்க் அண்ட் குரூப் நெட்வொர்க்கோட கான்செப்ட். ப்ரைவேசியாக ஒரு மெயில் அனுப்புகிறாங்கன்னா அது ப்ரைமெயிலில் வரும். சோசியல் நெட்வொர்க். ஸோ சோசியல் நெட்வொர்க் அப்படிங்கிறது இந்த ஃபேஸ்புக், ஆல்குட், அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷன், மெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சோசியல் நெட்வொர்க்கில் கேட்டாயிருக்கும். ஸோ ஒரே இன்பாக்ஸாக இருந்தால் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெசேஜ், எது உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபேஸ்புக்லேருந்து வர்றது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதுமாதிரி ஆல்குட் அதுமாதிரி சில சோசியல் நெட்வொர்க்னு இருக்கிறது அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னா அது சோசியல் நெட்வொர்க்கில் உங்களுக்கு வரும். ஸோ ப்ரொமோஷன் அப்படிது சில அப்டேஷன். ஸோ இதில் அப்டேஷன் நடக்குது அப்படின்னாலும் அப்டேஷனில் ப்ரொமோஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி சில வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் சில அப்டேஷன் நடந்திருக்கு, அந்த அப்டேஷனில் என்னென்னு பார்க்கணுனாலும் அந்த ப்ரொமோஷனில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போக்கி டேரெக்டாக அனுப்புறதுனால ப்ரைமெயிலில் மட்டும்தான் உங்களுக்கு இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெயிலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஸோ இதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா இங்கே உள்ள இந்த ஸ்டார்ட் ஆட், சென்ட் மெயில் இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் அங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ அது ரெண்டுமே டெலிட் பண்ண போனால் ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள். பிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே நிறைய ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள ஐக்கான் செலக்டிங் ஆப்ஷன். ஸோ மெயிலை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எடுத்து பண்ணலாம். ஸோ எல்லா மெயிலையும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல். உங்கள்கிட்ட எத்தனை மெயில்ஸ் இருந்தாலும் செலக்ட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட நிறையா மெயில்ஸ் இருக்குது அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுறது? ஸோ இது மூலியமாக செலக்ட் பண்ணினா மேக்ஸிமம் 50 மெயில்ஸ், அதாவது 50 மெயிலை மட்டும் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ 1000 மெயில்ஸ், ஒரு 500 மெயில்ஸ், ஒரு 13 டேஸாக நீங்கள் மெயிலே செக் பண்ணலை, ஸோ மெயில் ஒரு எவ்ரிடே உங்களுக்கு 10 மெயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஓப்பன் பண்ண ஒரு 500 மெயில்ஸ் இருக்கும். ஸோ பட் இங்கே உள்ள எதுவுமே முக்கியம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக மெயிலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணி எல்லா மெயிலையும் டெலிட் பண்ணது நல்லாயிருக்கும். ஸோ அப்போ டெலிட் பண்ணுறப்ப ஒன்று ஒன்றா சேவ் பண்ணி டெலிட் பண்ணுறது கஷ்டம். அப்போ மொத்தமாக சேவ் பண்ணுறதுக்காண்டி இந்த செலக்ட் ஆல். அப்படி நீங்கள் செலக்ட் ஆல்னு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் உள்ள 50, அடுத்து உள்ள 15, 50-50 தான் உங்களுக்கு டெலிட் பண்ண முடியும். நன் எதுவுமே செலக்ட் ஆகாது. அடுத்து உங்களை ரீட், படித்தது மட்டும் செலக்ட் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க, ஸோ பட் புதுசாக மெயில் ஓப்பன் நீங்கள் காமிக்கணும். பட் அந்த மெயிலில் படித்த மெயில் இருக்குது, படிக்காத மெயில் இருக்குது. சப்போஸ் படிக்காத மெயிலில் இம்பார்ட்டன்ட் மெயில் வந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரீடை மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ரீடை மட்டும் செலக்ட் பண்ணலாம். சிலதை ரீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகாது. இப்போ நன்னு கொடுத்துட்டோம். இதை பிக் பண்ணி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்ன பர்பஸ்ன்னா பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இன்பாக்ஸில் ஒரு மெயில் படிக்காமல் இருக்குது. ஏன்னா இந்த மெயிலில் போய் செட்டிங்ஸில் இந்த மெயில் படிக்கலை அப்படின்னு நான் செட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் ரீட்னு கொடுத்தீங்கன்னா அந்த 2 மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் ஆகாம தவிர கடைசியாக உள்ள படிக்காத மெயில் உங்களுக்கு செலக்ட் ஆகாது. இப்போ நீங்கள் டெலிட் பண்ணாலோ வேறு இடத்துக்கு மூவ் பண்ணாலோ இந்த மெயில் உங்களுக்கு
அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி அன்ரீடை மட்டும் தான் படிக்கணும்னா அந்த அன்ரீட் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ எதை செலக்ட் பண்ண போகணும்னு தனித்தனியாக பிக் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள ஸ்டார்டு அண்ட் அன்ஸ்டார்டு. ஸோ இதை படிச்சுக்கிறோம். எகேன் இன்பாக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஸோ ஸ்டார் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் இந்த மெயில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ எவ்ரிடே உங்களுக்கு நிறையா மெயில் வந்துட்டு இருக்கு. சில மெயிலை மட்டும் படிச்சுட்டு இந்த மெயில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஸோ அந்த நேரத்தில் ஜஸ்ட் பிக் ஏ ஸ்டார். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு ஸ்டார் பிக் பண்ணிட்டு வர்றீங்க. ஸோ ஃபைனலாக அந்த வீக்கெண்டில் எத்தனை முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு அதெல்லாம் திரும்பி ஒரு வாட்டி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சுன்னா ஸோ இது மாதிரி ஸ்டார் போட்டு வச்சுட்டு இங்கே உள்ள ஸ்டார்டு. ஸோ எதெல்லாம் ஸ்டாரோ அதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கும். இல்லை உங்களுக்கு முக்கியமான மெசேஜ்லாம் நீங்கள் ஸ்டார் போட்டிங்க, மற்ற எல்லாமே முக்கியமானது கிடையாது. அது மாதிரி முக்கியமாக தேவையில்லாததான் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஸ்டார் போட்டு வச்சுட்டு அன்ஸ்டார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமானது தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் டெலிட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது நன். எது செலக்ட் ஆக வேண்டாம்னா நன்னை நீ அன்டிக் பண்ணிடலாம். எகேன் இது இம்பார்ட்டன்ஸை நீங்கள் அன்இம்பார்ட்டன்ஸ் மாற்றுறதுக்கு ஸ்டாரை அன்டிக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எகெயின் ஸ்டார்னு பிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ எதெல்லாம் முக்கியமான ஸ்டார் போட்ட மெயில்னு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமாக எதெல்லாம் நீங்கள் ஸ்டார் போட்டு இம்பார்ட்டன்ஸ்னு மென்ஷன் பண்ணி வச்சிங்களோ அது மட்டும் உங்களுக்கு ஸ்டாராக தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார் போட்டது மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெயில் எங்கே போனால் இன்பாக்ஸில் இருக்கும். எகெயின் ஸ்டாரில் வந்து பார்க்குறப்ப அந்த கிட்ட நோ மெயில் அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கும். இன்பாக்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு மெயிலை பிக் பண்ணுறோம். பிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அர்ச்சிவ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக அந்த மெயிலை நீங்கள் கேன்சல் பண்ணிட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டு. ஸோ கடைசியாக கடந்த அந்த கன்வர்ஷனை நீங்கள் வேண்டாம் அண்டு பண்ணிக்கிறேன்னா அண்டு. யுவர் ஆக்ஷன் ஹேஸ் பின் அன்டன். ஸோ விஷயத்தை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே போய் நீங்கள் அண்டு பண்ணுறது மூலியமாக அந்த டெலிட் பண்ண மெயிலை நீங்கள் திரும்பி அக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ இதை பிக் பண்ணுறேன். இங்கே உள்ள ரிப்போர்ட் ஸ்பேம். இதை ஒரு ஸ்பேமாக நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பேமாக கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த ஸ்பேம் மெயில் எங்கே பார்க்குறதுனா இங்கே ஆப்ஷன் இருக்கும் ஸ்பேம். இதை பிக் பண்ணி நாட் ஸ்பேம் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி அகைன் இன்பாக்ஸுக்கு போயிருக்கும். ஸோ இந்த ஸ்பேம் அப்படின்னா என்ன? ஸோ அன்வான்டாக உங்களுக்கு ஒரு மெயில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்பேமில் போட்டுடலாம். சப்போஸ் இப்போ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜாப் கிடச்சதுக்கு அப்புறமும் சில மெயில் வந்துகிட்டு இருக்கு. இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து கண்டினியூஸாக மெயில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை, இன்பாக்ஸில் வரணும் அவசியம் கிடையாது நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்பாக்ஸில் வந்து உங்களுக்கு இத்தனை மெயில் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு காமிக்காது. டேரெக்டாக ஸ்பேமில் போய் அது உட்காந்துரும். அது உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேமை எப்போயாவது ஓப்பன் பண்ணி ஸோ என்னென்ன மெயிலாம் வந்துருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ ஒரு மெயில் வர்ற இடத்த நீங்கள் பிளாக் பண்ணுறது ஆப்ஷன் தான் இந்த ஸ்பேம். ஸோ அந்த மெயிலை ஃபுல்லாக பிளாக் பண்ணாமல் பட் அது இன்பாக்ஸில் வந்து நிற்க வேண்டாம், எனக்கு பிடிக்கல, அது நேராக ஸ்பேமுக்கு போட்டோம் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணுற கான்செப்டில் அது ஒர்க் ஆகும். ஸோ இதான் ஸ்பேம். ஸோ ஜிமெயிலேருந்து வர்ற எந்த மெயிலுமே உங்களுக்கு வரக்கூடாது, இன்பாக்ஸுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னா ஸ்பேமில் போட்டிங்கன்னா டேரெக்டாக போய் அங்கே ஸ்பேமில் உட்காந்துரும். ஸோ ஸ்பேமில் போகிற எந்த மெயிலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்காது. நோட்டிஃபிகேஷன் என்னென்னு தெரியல, அதாவது அந்த மெயில் வர்றப்ப உங்களுக்கு இத்தனை மெயில் அன்ரீடில் இருக்குது அப்படின்னு சில நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்காது. ஸோ அடுத்தது இதை பிக் பண்ணுறோம். இங்கே உள்ள டெலிட். ஸோ செலக்ட் பண்ணதெல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிக் ஏ டெலிட் ஆயிரும். த கன்வர்ஷன் ஹேஸ் பீன் மூவ் த ட்ராஷ் அண்ட் வில் பி பர்மனென்ட்லி டெலிட்டட் இன் த 13 days. ஸோ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? இந்த கன்வர்ஷன் வந்து ட்ராஷுக்கு மூவ் ஆகுது, 30 நாள் கழிச்சு இது டெலிட் ஆகிடும் பர்மனெண்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை அன்டூ பண்ணுறது மூலியமா இந்த டெலிட் கன்வர்ஷன் நீங்கள் கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ சொன்ன ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் டெலிட் பண்ணும்போது எதுவுமே உங்களுக்கு பர்மனெண்ட் டெலிட் ஆகாது. அதாவது நீங்கள் சிஸ்டத்தில் ஒரு விஷயத்தை டெலிட் பண்ணும்போது அது ரீசைக்கிள் பின்னில் உங்களுக்கு செட் ஆகிருக்கும். எகைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரீஸ்டோர் மூலியமாக கொடுத்து அதை எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ரீசைக்கிள் பின்லேயே போய் நீங்கள் டெலிட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதே கான்செப்ட் தான் ஒரு மெயில் டெலிட் பண்ணும்போது அது டேரெக்டாக ட்ராஷில் போய் உட்காரும். ஸோ அந்த டேப்லேருந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் டெலிட் ஆகிடும். ஸோ அது ட்ராஷ்லேருந்து இன்பாக்ஸ் மாற்றினாலும் உங்களுக்கு இன்பாக்ஸுக்கு மாற்றிக்க முடியும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜிமெயில் டீம் அப்போ இங்கே சேவ் பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த கன்வர்ஷன் ஹேஸ் பீன் மூவ்ட் டு ட்ராஷ் அண்ட் வில் பி பர்மனென்ட்லி டெலிட்டட் இன் த 13 days சொல்லியிருக்கு. ஸோ அன்டூ பண்ண தேவையில்லை, டெலிட் ஆகட்டும். ஸோ இப்போ நீங்கள் டெலிட் பண்ண இந்த மெயிலை பார்க்கணும். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணது வெரி இம்பார்ட்டன்ஸ் மெயில் டெலிட் பண்ணிட்டீங்க. அதை திரும்பி ரிட்ரைவ் பண்ண முடியுமானாலும் முடியும். ஸோ எப்படி ரிட்ரைவ் பண்ண முடியும்? ஸோ இந்த மோரை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணும்போது இங்கே
ட்ராஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஸ்பேம் கீழே ட்ராஷ் இருக்குது. ஸோ பிக் பண்ணும்போது எதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணீங்களோ அதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரீசைக்கிள் பின்னில் எம்டி ரீசைக்கிள் பின் இருக்கிற மாதிரி இங்கே எம்டி ட்ராஷ் நவுன் இருக்கும். ஸோ எம்டின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ட்ராஷ் ஃபுல்லாக உங்களுக்கு எம்டி ஆயிரும். ஸோ இந்த ட்ராஷை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூவ் டு. ஸோ எங்கே மூவ் ஆகணும்? ஸோ இன்பாக்ஸ் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாரி உங்களுக்கு இன்பாக்ஸுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இங்கே உள்ள ட்ராஷ் அப்படிங்கிறது உங்களோட ரீசைக்கிள் பின் கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் இந்த பாக்ஸை பிக் பண்ணுறேன், தனியாக ஒரு மூவ் டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மூவ் டு கொடுக்கும்போது இங்கே சோசியல், ப்ரொமோஷன், அப்டேட், ஃபாரம்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னா உங்களோட சைட் டேப். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிரைமரின்னு ஒரு டேப் இருக்குது, சோசியல்னு ஒரு டேப் இருக்குது, ப்ரொமோஷன் டேப் இருக்குது. ஸோ இந்த இன்பாக்ஸில் உள்ள இந்த மெயில் சோசியலுக்கு போகணும், ப்ரொமோஷன் போகணும் செட் பண்ணிக்க முடியும். இது ஒரு சோசியல் சம்மந்தப்பட்ட மெயில்னா டேரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான இடத்துல நீங்கள் இதை மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லை இங்கேருந்து நீங்கள் ஸ்பேமுக்கு மூவ் பண்ணாலும் இதை ஸ்பேமுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ராஷுக்கு மூவ் பண்ணாலும் ட்ராஷுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேமுங்கிறது பிளாக்கிங் மெயில், ட்ராஷுங்கிறது டெலிட்டட் மெயில். ஸோ கிரியேட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக புதுசாக ஒரு லேபிள் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ லேபிள் அப்படிங்கிறது என்னென்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பாக்ஸ், சென்ட் மெயில், டிராஃப்ட்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு லேபிள் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு மெயிலேருந்து ஹாய் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பிளாக்காக உள்ளது உங்களோட சப்ஜெக்ட், அடுத்து உள்ளது உங்களோட பாடி லெட்டர். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி பிக் பண்ணுற இடத்துல நீங்கள் இவருக்கு ரிப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரிப்ளை பண்ணுறது இவருக்கு? ஸோ ஹவர்னு கேட்டிருக்காரு, நீங்கள் ஃபைன் ரிப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை வேறு சென்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே உள்ள ரிப்ளை கொடுக்குறது மூலியமா இந்த moneymmkk@gmail.com அப்படிங்கிற ஆளுக்கு போக போகுது. ஸோ இது பிக் பண்ணுற போது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ், அவர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ என்னன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் டைப் பண்ணுங்கள், ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன், சென்ட். ஸோ உங்களோட மெசேஜ், யுவர் மெசேஜ் ஹேஸ் பின் சென்ட். ஸோ நீங்கள் ரிப்ளை பண்ணது சென்ட் ஆகிட்டு, சென்ட் பண்ண பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். எகெயின் அவர் மெயில் பண்ணாருன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அது வரிசையாக வரும். ஸோ எகெயின் இன்பாக்ஸ் போகிறீங்க, இன்பாக்ஸ் போகிறோன்னா எங்கே மணி ஃபஸ்ட்டு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, அடுத்து நீங்கள் ஒன்று அனுப்பியிருக்கீங்க. இதுமாதிரி தனித்தனியாக ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நவ் வேர் ஆர் யூ. ஸோ இதுக்கு நீங்கள் ரிப்ளை அனுப்பிக்கலாம், சென்னை. ஸோ இது மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் சப்ஜெக்ட் மூலியமாகவும் இது மூலியமாக அனுப்பிக்க முடியும். ஸோ ஒரு மெயிலில் ஒருத்தர் அனுப்புகிறான்னா ரிப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ரிப்ளைங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அடுத்து இங்கே உள்ள ஃபார்வர்டு அப்படிங்கிறது வந்த மெயிலை நீங்கள் இன்னொருத்தருக்கு ஃபார்வர்டு பண்ண போகிறீங்க. அது ஒரு மெயில் வந்திருக்கு, அது இன்னொருத்தர் நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா அதை ஃபார்வர்ட் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறாரோ அவரை பற்றி இன்ஃபர்மேஷன், அவரோட பேர், அவரோட ப்ரொஃபைல் ஃபீச்சர் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எகெயின் இன்பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து புதுசாக நீங்கள் வேறு எதுவும் மெயில் கிரியேட் பண்ண போகிறீங்க, இது மாதிரி ரிப்ளை பண்ணாமல் புதுசாக ஒரு மெயில் அனுப்ப போகிறீங்கன்னா இங்கே உள்ள கம்போஸ். ஸோ கம்போஸை பிக் பண்ணுங்கள். ஸோ நியூ மெசேஜ் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட அட்ரஸை டைப் பண்ண வேண்டியது அவசியம். gmail.com அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கு போகுது, என்ன சப்ஜெக்டில் போகுது, வெல்கம்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். இதில் ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ண முடியும். ஸோ இதில் பை மணிகண்டன் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே சென்டுன்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த மெயில் சென்ட் ஆயிரும். யுவர் மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட், வியூ மெசேஜ், அந்த மெசேஜ் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜெல்லாம் பார்க்கணும், யாருக்கு என்னென்ன அனுப்பிடுங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா இங்கே உள்ள சென்ட் மெயிலுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மணிகண்டன் 4 அப்படிங்கிறது உங்களுக்கும் அவருக்கும் நடந்த கன்வர்சேஷன் தான் உங்களுக்கு இதை காமிக்கும். ஸோ ஜெயகுமார் ஜாப் அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடிக்கு வெல்கம் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பியிருக்கீங்க. ஸோ எகெயின் கம்போஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசி, பிசிசின்னு 2 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ சிசி, பிசினா நீங்கள் அனுப்புகிற மெயில் எக்ஸ்ட்ரா இன்னொருத்தருக்கு போனாலும் போய்க்க முடியும். ஸோ இந்த மணிகண்டன் டைப் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஜெயக்குமார் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் 2 மெயிலையும் ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சப்ஜெக்ட் போட்டுக்கிறோம், இங்கே பாடி ஆஃப் த லெட்டர். ஸோ உங்கள் சப்ஜெக்டில் என்ன சொல்வீங்க அப்படின்னா ஷார்ட்டாக நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லணும். ஸோ பாடி ஆஃப் த லெட்டரில் உங்களோட கண்டென்ட்ஸ் இதில் இருக்கலாம். ஹவ் ஆர் யூ டைப் பண்ணியிருக்கேன், சென்ட்.
சென்ட்னு கொடுக்குறப்ப அந்த மெயில் உங்களுக்கு தனியாக சென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுமாதிரி குரூப் அனுப்புனீங்கன்னா அது தனித்தனியாக மணிக்கு அனுப்பியிருக்கீங்க, அதுமாதிரி ஜெயம் அனுப்பிங்கன்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ இங்கே பிக் பண்ணும்போது ஜெயமாரை பற்றி இன்ஃபர்மேஷன் வரும், இங்கே பிக் பண்ணும்போது உங்களுக்கு மணிகண்டனை பற்றி இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகிருக்கும். எகெயின் கம்போஸ் மெயில். ஸோ டு சிசி அண்ட் பிசின்னு பார்க்க போகிறோம். ஸோ சிசினா என்ன, பிசிசினா என்ன? சிசினா நீங்கள் அனுப்புகிற மெயிலை இவரும் பார்க்கட்டும் அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு கம்பெனியில் ஹச்ஆர் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எப்படி மெயில் அனுப்பணும்? ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ வச்சுருக்கீங்களோ அவருக்கு டேரெக்டாக ஒரு மெயில் அனுப்புவீங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் கால் பண்ணிருக்கீங்களோ அவருக்கோட அட்ரஸை நீங்கள் டூவில் போட்டுருவீங்க. ஸோ இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள் மேனேஜருக்கோ இல்லை வேறு உங்களோட ஹையர் ஆஃபீஸருக்கோ நீங்கள் காமிக்கணும். ஸோ அது மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிசி அண்ட் பிசிசியை ரன் பண்ணிக்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் மெயில் அனுப்ப விரும்புகிறீங்களோ அவரோட மெயிலை டைப் பண்ணுங்க. @gmail.comனு டைப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டேப்பை ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்த மெயிலை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெயிலை டைப் பண்ணி வெளியே பிக் பண்ணி உள்ளே பிக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மெயில் ஓவர், இன்னொரு மெயில் டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பேர் cprakash817@gmail.com டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி 2 பேருக்கு மெயில் அனுப்புறீங்க. ஸோ இது மாதிரி 2 பேருக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு இன்னொருத்தருக்கு நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா காமிச்சிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு சிசி பிக் பண்ணோன்னே சிசி உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் யாருக்கு நீங்கள் காமிக்க போகிறீங்க? ஜெயக்குமார். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் நீங்கள் இது வரையும் சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அவரோட சஜஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ டேரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ சிசியில் ஜெயக்குமார் ஜாப்னு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து உள்ளது பிசி. ஸோ பிசினா இது மாதிரி ஒரு மெயில் இவருக்கும் எக்ஸ்ட்ரா போகட்டும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது இப்போ இதில் பிசிசியில் மணி கேகே. ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. 2cc பிசிசின்னு 3 ரேஞ்ச் இருக்கும். அதில் 2 அப்படிங்கிறது உங்களோட சென்டரோட அட்ரஸ். ஸோ யாருக்கு பர்டிகுலராக நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவரோட அட்ரஸை டைப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த இடத்துல கௌதம் cprakash817 2 மெயிலுக்கு இது போக போகுது. ஸோ இது மாதிரி போகிறப்ப இது மாதிரி மெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வேறு யாருக்கும் சொல்லணும் அப்படின்னா அதை சிசியில் போட்டுக்க போகிறோம். ஸோ யார்கிட்ட சொல்கிறீங்கன்னா ஜெயக்குமார் அப்படிங்கிற ஆள்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா ஹையர் அஃபீஸியலுக்கு நீங்கள் காமிக்கணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸாம்பிளோட சொல்கிறதுக்காண்டி தான் இதை ஹச்ஆர் வச்சு நான் சொன்னேன். ஸோ ஹச்ஆரில் யாரெல்லாம் இன்டர்வியூ கூப்பிட்றீங்க அப்படிங்கிறத டூலையும், ஸோ யார் உங்களோட மேனேஜர், ஸோ இது மாதிரி ஹச்ஆர் இது மாதிரி 2 பசங்களை இன்டர்வியூ கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காண்டி இதை மேனேஜரோட போஸ்டிங்கும், அடுத்து உள்ளது ஒரு பேக்கப் அப்படின்னு இது மாதிரி நான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு கம்பெனி வெப்சைட்லேயோ இல்லை ஒரு கம்பெனி மெயிலுக்கோ நீங்கள் பேக்கப் எடுத்துக்கணும் அப்படின்னா அது பிசிசியில் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ள சப்ஜெக்ட், ஸோ சப்ஜெக்டை கிளிக் பண்ணால் அது மினிமைஸ் ஆயிரும். மினிமைஸ் ஆனால் பாருங்கள் 2 more 1 பிசிசி. ஸோ கௌதம் சிபிரகாஷ் ஸோ 2 இருக்குது, ஒரு பிசிசி இருக்குது, ஒரு சிசி இருக்குது. ஸோ 2 more அப்படின்னா அந்த 2வையும் சிசியும் குறிக்கும், 1 பிசிசி 1 இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் கொடுக்க போகிறேன்? இன்டர்வியூ. அது மாதிரி என்னைக்கு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ண முடியும். ஸோ என்னைக்கு இன்டர்வியூ நடக்குது, இன்டர்வியூ டேட் டைப் பண்ணி இந்த இதுட்ட 8/11/2015 டைப் பண்ணியிருக்கேன். பை மணிகண்டன் டைப் பண்ணி வேறு எதுவும் நீங்கள் சிக்னேச்சர் வச்சிங்கன்னா சிக்னேச்சரை போட்டுக்க முடியும். ஸோ இப்போ சென்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் சென்ட் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் சென்ட் ஆகும் அப்படின்னா 2 அட்ரஸ் சென்ட் மெயில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 சி கௌதம் பிரகாஷ் ஜெயக்குமார் பிசிசி மைண்ட் தனி டைப் ஆயிருக்கு. ஸோ 3 பேருக்கு சென்ட் ஆயிருக்கு. ஸோ மணிக்கு மட்டும் பிசிசின்னு ஒன்று டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறது மூலயமா டேரெக்டாக இந்த மெயில் என்னன்னு பார்த்துக்க முடியும். ஸோ இன்பாக்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் மெயில் அனுப்புகிறப்ப 2 போட்டுக்கலாம், சிசி பிசி சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். அது மாதிரி டைப் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபார்மட் ஆப்ஷனில் என்ன ஃபாண்டில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, அது மாதிரி என்ன சைஸில் டைப் பண்ண போகிறீங்க, போல்ட் வேணும் இல்லை இட்டாலிக்காக வேணும் இல்லை அண்டர்ஸ்கோர் அதாவது அண்டர்லைன் ஃபார்மெட்டில் வேணாலும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வேர்டில் காப்பி பண்ணி வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. சில டிஃப்ரென்ஸ் இதிலே காமிக்கணும் சப்ஜெக்டில் காமிக்கலாலும் டேரெக்டாக இங்கேயே வச்சு அதை எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்த உள்ள இந்த டெக்ஸ்ட் கலர் என்ன கலர் டெக்ஸ்ட் வேணும், ஸோ ரெட் கலரில் வேணும். ஸோ அடுத்து உள்ளது வேறு கலரில் வேணும். யார் இது மாதிரி தனித்தனியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி போல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்ஃபோ மீடியா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கலர் மாற்றணும்னு மாறிக்கும். ஸோ போல்டு இட்டாலிக்காக வேணும், சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், லார்ஜ். ஸோ இது மாதிரி உங்களோட ஃபார்மட் செலெக்ஷன் ஆப்ஷனை டெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே அலைன்மெண்ட் எப்படி அலைன் ஆகணும், சென்டர் அலைன்மெண்ட் ஆகணுமா இல்லை லெஃப்ட் அலைன்மெண்ட்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ், ஸோ ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணுறீங்க, அதுக்கு புல்லட்ஸ் நீங்கள் போடணும் அப்படின்னாலும் இந்த புல்லட்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி புல்லட்ஸ் போட்டுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது நம்பர்ஸ், அடுத்து உள்ளது புல்லட்ஸ். ஸோ இதோட ஷார்ட்கட் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க, Ctrl+Shift+7, இது Ctrl+Shift+8 அது மாதிரி இருக்கலாம். ஸோ இன்டென்ட் அப்படிங்கிறது உங்களோட இந்த மார்ஜினுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள இடைவெளி தான் இன்டென்ட். ஸோ இந்த இதை பிக் பண்ணுறோம். ஸோ இன்டென்ட் அதிகரிக்க உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அவர் டேப் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ரிமூவ் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த ஃபார்மேட்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டேரெக்டாக ரிமூவ் ஃபார்மேட்டிங். ஸோ எல்லாமே நார்மலாக ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி தேவையான சைஸில் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அகைன் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சப்ஜெக்டோட உங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிரும். இல்லை டெலிட் பண்ணாலும் டெலிட். ஸோ நீங்கள் டைப் பண்ணிருக்கீங்க பட் இப்போ அனுப்பலை, இல்லை தப்பாக டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா டெலிட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது எப்படி ஒரு டேட்டாஸ் இல்லை ஒரு அட்டாச்மெண்ட்டை செட் பண்ணி மெயில் அனுப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் ஃபோட்டோஸ் இல்லை டேட்டாஸ் இல்லை டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி அட்டாச் பண்ணலாம்? ஸோ கம்போஸ் மெயில் யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா moneyhandmkk@gmail.com அப்படிங்கிற அட்ரஸுக்கு அனுப்ப போகிறீங்க. ஸோ சப்ஜெக்ட் என்ன இருக்குது, இந்த இதை வேறு சப்ஜெக்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதிட்ட டீட்டெயில்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தருக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர இதை சம்மந்தமாக அனுப்பிடு அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட் சம்மந்தமாக அங்கே எழுதியிருக்கணும். ஸோ வெறும் நீங்கள் ப்ரீஃபாக எழுதணும் அப்படின்னா கீழே எழுதிக்க முடியும். கெமிக்கல் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். சப்ஜெக்ட் போட்டிங்க, அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள அட்டாச் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் ஃபைலை பிக் பண்ணுவோம். ஸோ பிக் பண்ணால் உங்களுக்கு மை கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ரௌஸ் ஆகும். உங்கள் லேப்டாப் இல்லை உங்கள் சிஸ்டத்தில் எந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்குது, ஸோ டேரெக்டாக ப்ரௌஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த CR அப்படிங்கிற ஃபைலை தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஸோ இது ஒரு PDF ஃபார்மேட்டில் உள்ள ஃபைல். ஸோ எந்த வகையான ஃபைலையும் அனுப்ப முடியும். ஸோ PDF, டாக்குமெண்ட்ஸ், எக்ஸல் ஃபைல் எதுவெல்லாம் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோடிங். ஸோ மொத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 979 KB இருக்குது. ஸோ இது அப்லோட் ஆகிற டைமிங் காமிக்கும். ஸோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும் போதே அது தேவையில்லை அப்படின்னாலே ஸோ இந்த ஐக்கானை பிக் பண்ணுறது மூலியமாக அதை கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ ஆட் பண்ணுற ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டுமே இதில் ஆட் ஆகிட்டு வரும். ஸோ இது மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை நிறைய அட்டாச்மெண்ட் உங்களால் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எகெயின் இன்னொரு அட்டாச்மெண்ட் வேணாலும் எகெயின் ப்ரெஸ் பண்ணி இன்னொரு அட்டாச்மெண்ட் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் பண்ணிங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்கு சேர்ந்து சென்ட் ஆகும். ஸோ மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட். தட்ஸ் ஆல். ஸோ உங்கள்கிட்ட உள்ள டாக்குமெண்ட்ஸை அதில் அட்டாச் பண்ணி டேட்டா அனுப்ப வேண்டியது முக்கியம். ஸோ புதுசாக யாரோ உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க, ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்க முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்திருக்கு, ரெஃபர் அப்படிங்கிற பாடி ஆஃப் த லெட்டரில் வந்திருக்கு. ஸோ பிக் பண்ணுறீங்க, பிக் பண்ண உடனே ரெஃபர் அப்படிங்கிறது உங்களோட பாடி ஆஃப் லெட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அவள் என்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காதோ அதோட ப்ரிவியூ உங்களுக்கு இங்கேயே காமிக்கும். ஸோ ஒரு PDF அனுப்பியிருக்காரு, அந்த PDF நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இல்லை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இல்லை சேவ் பண்ணிக்கலாம், எதாவது பண்ணிக்க முடியும். ஸோ இந்த PDF அனுப்பியிருக்காரு, இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா பிக் பண்ணிங்கன்னா அங்கே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இன்னொருத்தர் அனுப்பிவிட்ட டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் சேவ் பண்ண போறீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட். ஸோ பிக் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே பிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டு இந்த இருக்குது இந்த டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதை தான் சென்ட் பண்ணியிருக்காரு. இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இல்லை இந்த இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வேறு யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது? ஸோ வந்த மெயிலை அப்படியே நீங்கள் எடிட் பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதான் இங்கே உள்ள ஃபார்வர்டு. ஸோ இது பிக் பண்ணுறது மூலியமாக அந்த சப்ஜெக்ட், இந்த பாடி ஆஃப் த லெட்டர், இந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்? ஸோ ஃபார்வர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு மெசேஜ்னு டெவலப் ஆகிருக்கும். யார்கிட்டருந்து வந்துச்சு இது மணிகண்டன் அப்படிங்கிற மெயில் வந்திருக்கு, எப்போ வந்துச்சு, என்ன சப்ஜெக்டில் வந்துச்சு அப்படின்னு வந்திருக்கும், யாருக்கு வந்த மெயில், மணி இன்ஃபோ மீடியாவுக்கு வந்த மெயில், ரெஃபர். ஸோ இப்போ யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்கு வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். jaykumar@gmail.com கிளிக் பண்ணுறேன், சென்ட். ஸோ அந்த மெசேஜ் அப்படியே ஃபார்வர்ட் ஆகிரும். இது மாதிரி வந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிக்கவும் முடியும்,
அதே மாதிரி அந்த மெயிலை அப்படியே இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ கம்போஸ் மெயிலில் யாருக்கு அனுப்ப போகிறீங்க, மணி எம்எம்கேக்கு அனுப்ப போகிறீங்க. அட்டாச்மெண்ட் இது உங்களோட அட்டாச்மெண்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ண உடனே இங்கே ஆப்ஷன் கொண்டுரும். ஸோ இதில் என்ன வேணும், உங்களோட வீடியோஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டாக்குமெண்ட்ஸ், இல்லை சம் எக்ஸல் ஷீட், என்ன அட்டாச்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஸ், மியூசிக் எது வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மை ரெஸ்யூம் யாருக்கும் ஒருத்தர் நீங்கள் ரெஸ்யூம் அப்படின்னா ரெஸ்யூம் அனுப்பிக்க முடியும். ஸோ இவர் ஹெச்ஆர் இருக்காரு, இந்த கம்பெனி நீங்கள் ரெஸ்யூம் அனுப்ப போகிறீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் அதில் அட்டாச் பண்ணி ஜஸ்ட் பிக் சென்ட். ஸோ சென்ட் பண்ணும்போது நீங்கள் சப்ஜெக்ட்லையும் பாரத் லெட்டர்லையும் எதுவுமே டைப் பண்ணலை. அதான் அங்கே சொல்லுது வார்னிங் மெசேஜ், சென்ட் திஸ் மெசேஜ் வித்தவுட் எ சப்ஜெக்ட் ஆர் டெக்ஸ்ட் இன் த பாடி. ஸோ ரெண்டுலேயுமே டெக்ஸ்ட் இல்லை, சென்ட் பண்ணவான்னு கேட்குது. ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டீங்கன்னா சென்ட் ஆயிரும். ஸோ அது இன்பாக்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் மெசேஜ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஸோ இன்பாக்ஸில் வேண்டாம், வேற எங்கேயும் இது மூவ் பண்ணி செக்யூராக வைக்க போகிறோம் அப்படின்னாலும் செக்யூராக வச்சுக்க முடியும். ஸோ எப்படி செக்யூராக வச்சுக்கிறது அப்படின்னாலும் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூவ். ஸோ எதுக்கு மூவ் பண்ண போகிறீங்க, கிரியேட் நியூன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நியூ லேபிள் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ப்ளீஸ் என்டர் ஏ நியூ லேபிள். புதுசாக ஒரு லேபிள் கிரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஸோ இதில் பேங்க் டீட்டெயில்ஸ், ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் சம்மந்தமாக வர எல்லா மெயில்ஸையும் இந்த லேபிள் தான் சேவ் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஸோ பேங்க்னு டைப் பண்ணி கிரியேட். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் லேபிள் அண்டர். ஸோ இந்த நெக்ஸ்ட் லேபிள் அண்டர் அப்படிங்கிறது என்னென்னா இன்னொரு லேபிள் கீழே கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ பேங்க் கிளிக் பண்ணி கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பிக் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க்னு தனியாக ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பிக் பண்ணும்போது உங்களோட மெயில் இங்கே இருக்கும், நேரம் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாலும் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எத்தனை மெயில் வந்தாலும் அதை பேங்கில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லேபிளை நீங்கள் ரீநேம் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக ரீநேம் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ரீநேம் பண்ணுறது அப்படின்னா இந்த மேனேஜ் லேபிள்ஸ். ஸோ எப்படி இந்த லேபிள் மேனேஜருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இங்கே மேனேஜ் லேபிள்ஸ் கிரியேட் பண்ணிடுங்க. லேபிள் மேனேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். சில பார்த்தீங்கன்னா என்னென்ன லேபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு, இன்பாக்ஸ், ஸ்டார்டு, இம்பார்ட்டன்ட், சார்ட், சென்ட், நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இதில் எதெல்லாம் தெரியணும் எதெல்லாம் தெரியக்கூடாது நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இதான் மேனேஜ் லேபிள்ஸ். ஸோ இதை பற்றி தனியாக பார்க்கலாம். ஸோ இதுக்காண்டி வந்தோம்னா எங்கே ரீநேம் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல நீங்கள் ரீநேம் பண்ணாலும் ரீநேம் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இன்ஃபோ அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ பே இன்ஃபோன்னு மாறிட்டு இன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். ஸோ எகெயின் இதை மூவ் பண்ணி இன்பாக்ஸை செட் பண்ணிப்போம். ஓகே இப்போ இன்ஃபோவில் எந்த மெயிலும் உங்களுக்கு இருக்காது. இன்பாக்ஸுக்கு போகிறோம், எகெயின் இன்ஃபோ வர்றோம். ஸோ இதில் இப்போ எகெயின் இந்த மெயிலை ஓப்பன் பண்ணி இதை மூவ் பண்ண போகிறோம். இதை மூவ் பண்ண போகிறோம்னா இன்ஃபோவில் தான் மூவ் பண்ண போகிறோம். இல்லை புதுசாக கிரியேட் லேபிள். ஸோ இந்த இதை பிக் பண்ணுறீங்க. இப்போ பேங்க்னு டைப் பண்ணுறேன். இப்போ பேங்க்னு டைப் பண்ணால் எங்கே இந்த பேங்குங்கிற லேபிள் கேட்டோம்னா இந்த இன்பாக்ஸ், ஸ்டார்டட், சென்ட் மெயிலுங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்கோ அது கீழேயே ஒரு தனியாக இன்ஃபோ பேங்க்னு கிரியேட் ஆகிரும். பட் அப்படி வேண்டாம், இன்ஃபோ ஓப்பன் ஆகி அந்த இன்ஃபோக்கு கீழே தான் இந்த பேங்க்னு ஒன்று ஓப்பன் ஆகுனாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்க, நெக்ஸ்ட் லேபிள் அண்டர். ஸோ பிக் பண்ணுங்க, ப்ளீஸ் செலக்ட் த பேரண்ட். ஸோ எது உங்களோட பேரண்ட், இன்ஃபோ. ஸோ இதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ணீங்களோ அது கீழே மட்டும் தான் உங்களுக்கு சைல்டை கிரியேட் பண்ணிக்க முடியும், கிரியேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் இருக்குது, சென்ட் மெயில் இருக்குது. அடுத்து இங்குள்ள இன்ஃபோ அப்படின்னு பிக் பண்ணுங்க. இன்ஃபோக்கு கீழே உங்களுக்கு என்ன இருக்கும், பேங்க்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்ஃபோவில் போய் பேங்கில் போனால் தனி ஆப்ஷனாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு கேட்டகரி வைஸ் லேபிளில் நீங்கள் மூவ் பண்ணி தனித்தனியாக உங்களோட மெயிலை நீங்கள் செக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள டிராஃப்ட் பாக்ஸ். ஸோ டிராஃப்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மெயிலை சென்ட் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுக்கிறது இந்த டிராஃப்ட் பாக்ஸ். ஸோ இப்போ ஒரு மெயிலை கம்போஸ் பண்ணுறீங்க, யார் கம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சி கௌதம் அப்படிங்கிற கம்போஸ் பண்ணுறீங்க. இந்த இதுட்ட சேவ்னு டைப் பண்ணிக்கிறேன். கால் மீ when you get டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணுறீங்க, ஆட்டோகேட் லோகோ அட்டாச் பண்ணுறோம். இந்த லோகோ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இது சென்ட் பண்ணலை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக டிராஃப்டில் சேவ் ஆயிரும். இப்போ இந்த இதை மெயிலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் சென்ட் பண்ணலை. ஸோ எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களோட டிராஃப்ட் பாக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்னு போட்டு ப்ராக்கெட்ஸில் ஒன்றுன்னு பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா ஒரு மெயில் உங்களோட இதில் சேவ் ஆகிருக்கு, நீங்கள் என்ன சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ எகைன் நீங்கள் பிக் பண்ணுங்கள், பிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட்னு இருக்கும். ஸோ எகைன் பிக் பண்ணி ஸோ இதை திரும்பி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இன் பண்ணுறது மூலியமாக உங்களோட மெயில் க்ளோஸ் ஆகிடாது, டிராஃப்டில் போய் ஒன்றா சேவ் ஆகும். ஸோ எகைன் ப்ளேஸ் பண்ணும்போது சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா
அது டிராஃப்ட்லேருந்து காலி ஆகி எங்கே போகும், உங்களோட சென்ட் பாக்ஸ். ஏன்னா அந்த மெயில் சென்ட் ஆனதுக்கப்புறம் அது சென்ட் மெயிலாக கன்சிடர் பண்ணப்படும். இப்போ டிராஃப்டில் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, பட் சென்ட் மெயிலில் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு சேவுங்கிற மெயில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி கம்போஸ் யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு மெயில் கம்போஸ் பண்ணிக்க முடியும். வர்ற மெயிலை இன்பாக்ஸ் மூலியமாக பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் முக்கியமான மெசேஜ், சென்ட் மெயில், டிராஃப்ட்னு பார்த்துட்டோம். ஸோ மோர்னு பிக் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் எது மென்ஷன் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக மாறிக்கும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்துங்க. ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ண ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இப்போ இன்பாக்ஸ். ஸோ இந்த இருக்குது, இந்த மெயில் ஒன்று அனுப்பியிருக்கீங்க, அந்த இன்ஃபோலேருந்து அது ரெண்டையும் நீங்கள் இன்ஃபோ மெயில் இதை மூவ் டு எங்கள் இன்பாக்ஸு மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இன்பாக்ஸ் பிக் பண்ணுறோம், உங்களுக்கு மெயிலெலாம் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதில் இந்த ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ இந்த மெயிலை நீங்கள் பார்த்துட்டீங்க, பட் ஒழுங்காக நீங்கள் படிக்கலை, திரும்பி படிக்கணும். ஸோ திரும்பி படிக்கிறப்ப நீங்கள் ஸ்டார் போட்டு அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கணும். இல்லை படித்த மெயிலை நீங்கள் படிக்காத மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மெயில் படிக்காத மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கஸ் அன்ரீடு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் மார்க்கஸ் அன்ரீடு. ஸோ மார்க்கஸ் அன்ரீடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெயில் படிக்காத மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் எத்தனை மெயில் இருக்குது, ஒரு மெயில்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன மெயில், இந்த மெயில் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு படித்த மெயிலை நீங்கள் படிக்காத மெயிலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த மார்க்கஸ் ரீடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி மார்க்கஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணி வச்சிங்கன்னா அது நாட் இம்பார்ட்டன்ஸாகவும் மாற்றிக்க முடியும். எகெயின் பிக் பண்ணி மோர், ஆட் டு டாஸ்க். இதை டாஸ்கில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்டார் போனாலும் ஸ்டார் போட்டுக்க முடியும். ஸோ மியூட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக அதை மறைச்சி வச்சுக்க முடியும். ஸோ கன்வர்ஷன் ஹேஸ் பீன் மியூட்டட். ஸோ பழையபடி கொண்டு வந்துடுறோம். ஸோ அடுத்து இங்கே மோரை பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ், ஆல் மெயில்ஸ் பிக் பண்ணுறது மூலியமா உங்களோட மெயில்ஸ், ஸோ ரிசீவ் பண்ண மெயில்ஸ், சென்ட் பண்ண மெயில்ஸ் எல்லாமே தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் டீம் அனுப்பின மெயில், அடுத்து 4 மெயில். ஸோ வெல்கம், ஹலோ, இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் 4மே அனுப்பியிருக்கீங்க. ஸோ உங்களோட ரிசீவிங் மெயில், சென்டிங் மெயில் எல்லாமே வரிசையாக பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேம்னா உங்களோட பிளாக்கிங் மெயில்ஸ், ட்ராஷ்னா உங்களோட டெலிட்டட் மெயில்ஸ் எல்லாமே தனியாக இருக்கும். கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரிஸில் சோசியல், ப்ரொமோஷன், ஃபார்ம்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதான் இங்கே உள்ள ஆப்ஷன். இன்பாக்ஸில் இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் மூலியமாக எக்ஸ்ட்ரா லேபிளாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சோசியலும் ப்ரொமோஷன் எப்பவுமே தேவையில்லை, சேவ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும், அந்த மேலே உள்ள டேப் எதுவுமே இருக்காது. எகெயின் மோர், கேட்டகரிஸை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கேட்டகரிஸ் வேணும் அந்த கேட்டகரிஸ் அதை ஷோ தனியாக பார்த்துக்கலாம். மேனேஜ் லேபிள்ஸ் பிக் பண்ணுறீங்க. பிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த வகையான லேபிள்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் எல்லாமே ஹைட் ஆகிருக்கு, இதை ஷோ பண்ணுறோம். அதுமாதிரி இதுவும் ஷோ எல்லாத்தையும் ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே கேட்டகரிஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இன்ஃபர்மேஷன், மோஸ்ட் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேனேஜ் லேபிள் ஆப்ஷன் மூலியமாக இது எதெல்லாம் தெரியணும் எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். கிரியேட் லேபிளில் இது மாதிரி சைடில் தெரியுது உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் சார்ட். ஸோ சார்ட்னா என்னென்னா நீங்கள் மெயில் மூலியமாக சென்ட் பண்ணாமல் சார்ட் மேக் கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ யார் கூட சார்ட் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே சர்ச் பண்ணிங்க. ஸோ சர்ச் பண்ணுறப்ப இங்கே எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். சவுண்ட், இன்கமிங் மெசேஜ், இதெல்லாம் உங்களோட செட்டிங்ஸ். ஸோ மெயில் வரும்போது சவுண்ட் வரணுமா, ரிங் த இன்கமிங் ஃபோன் கால் வர மாதிரி சவுண்ட் வரணுமா நீங்கள் தனியாக செட் பண்ணிக்கலாம். இல்லை சர்ச், யார் சர்ச் பண்ண போகிறீங்க, மணிகண்டன். ஸோ எம்எல்ஏ யாரெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரியும். ஸோ பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சார்ட்டிங் விண்டோ ஒன்று கிரியேட் ஆகும். இதில் ஸ்டே ஏ கன்வர்ஷன் வித் மணி. ஸோ நீங்கள் ஒரு பர்சன் கூட சாட் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த மெயில்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட் இன்வைட். ஸோ இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருக்கீங்க, அவர் அக்செப்ட் பண்ண உடனே நீங்கள் சாட் பண்ணலாம். ஸோ அக்செப்ட் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ மணிகண்டன் வாண்ட்ஸ் டு சாட் அண்ட் ஹேங் அவுட். ஸோ என்ன டைப் பண்ணிக்கலாம், ஹாய், ஹவ் ஆர் யூ. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இது சேவ் ஆயிரும். ஸோ புதுசாக இன்னொருத்த கூட நீங்கள் சாட் பண்ண போனாலும் இன்னொருத்த கூட நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். ஸோ சாட்டில் அது யாருன்னா ஒரு நீங்கள் நேம் கொடுத்துக்க முடியும், ஜெயக்குமார். ஸோ இதை குரூப்பாக கன்சிடர் பண்ணாலும் குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ள வீடியோ கால்ஸ். ஸோ சாட் நீங்கள் வேரிங்ஸாக சாட் பண்ணலை, வீடியோ கால்ஸை சாட் பண்ண போனாலும் வீடியோ காலில் சாட் பண்ணிக்கலாம். ஸோ சாட் பண்ண போகிறே பிக்சர்ஸை அட்டாச் பண்ணி சாட் பண்ணுறதுக்கு இந்த அட்டாச்மெண்ட்.
ஸோ அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ண ஃபோட்டோஸ் வேணுமா இல்லை வேறு எதுவும் ஃபோட்டோஸ் தனியாக எடுத்துக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போனால் எடுத்து இங்கே எந்த வகையான ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும். ஆட்டோகேட் வால்பேப்பர் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ பிக் பண்ணும்போது அதோட லோடிங் இமேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்குன்னு இது மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுமாதிரி அப்லோட் ஆகி முடிஞ்சோன்னே இங்கே அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஓகே, இந்த பிக்சர்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். என்டர். ஸோ எப்போ சென்ட் ஆனிச்சு அப்படின்னு தனித்தனியாக அது காமிச்சிட்ருக்கோம். ஸோ வேறு எதுவும் ஹவ் இஸ் இட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கீங்க, சென்ட் ஆகிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு வெரி நைஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ ரிப்ளை பண்ணார் மணி அப்படிங்கிறது இப்போக்கி ரிப்ளை பண்ணியிருக்காரு. திரும்பி அவர் ரிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அகெயின் சென்ட் மெசேஜில் ரிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்கள் கன்வென்ஷன் நீங்கள் பர்சனலாக ஒரு அட்ரஸ் கூட ஜிமெயிலில் உள்ள ஹேங் அவுட்ஸ் அதாவது ஜிமெயில் சேட் மூலியமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ மினிமைஸ் ஆகிருக்கும். அகெயின் ஓப்பன் பண்ணி மெயில் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் மூலியமாக டேட்டா ஓப்பன் பண்ணி இன்பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை பிக் பண்ணி ஓப்பன் பண்ணி படிக்காமல் டேரெக்டாக சார்ட் மூலியமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சார்ட்டோட செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரியணுமா, ஹேங் அவுட்க்கு ஹிஸ்ட்ரி இருக்கணுமான்னு ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை அவர் ஃபுல்லாக பிளாக் பண்ண போகிறோம். ஸோ அன்வான்டாக சில சாட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ அந்த மணி நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா அதை பிளாக். ஸோ அந்த நேரம் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அவருக்கு தொடர்பு இருக்காது, நீங்கள் பிக் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு நீங்கள் கான்டாக்டில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா கீழே ஒரு க்ரீன் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அவர் ஆஃப்லைனில் போனதுக்கப்புறம் இது ஆஃப்லைனுக்கு காமிக்கும். ஸோ திஸ் யூசர் இஸ் அவைலபிள்னு வந்துச்சுன்னா அவரும் ஆன்லைனில் இருக்காருன்னு அர்த்தம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இன்பாக்ஸை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ தேவையான ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸ் உள்ளது செட்டிங்ஸில் டிஸ்பிளே டென்சிட்டி. ஸோ இந்த டிஸ்பிளே எப்படி தெரியணும்னு நீங்கள் டிஸ்பிளே மாற்றிக்க முடியும். ஸோ கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிளாக பார்க்குற அளவுக்கு தெரியும். ஸோ காசிங்கிற ஸ்டைல்ஸுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி காம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சைஸாக இது தெரியும். ஸோ கம்ஃபர்டபுளுக்கே மாற்றிப்போம். மாற்றினதுக்கப்புறம் இங்கே உள்ள கான்ஃபிகரிங் இன்பாக்ஸ் ஸோ பிக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு எந்தெந்த டேப்லாம் தெரியணும். ஸோ சோஷியல் தெரியணும், ப்ரொமோஷன் தெரியணும், சேவ். ஸோ இதெல்லாம் தெரியணும், நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். இன்பாக்ஸ் சோஷியல் தெரியும், ப்ரமோஷன் தெரியும். இல்லை ப்ரீமியம் மட்டும் போனாலும் அந்த இன்பாக்ஸை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிமெயில் செட்டை 10% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் உங்கள் நேம், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும். ஸோ செட்டிங்ஸில் தீம். ஸோ இந்த ஜிமெயிலுக்கு நீங்கள் ஒரு தீம் செட் பண்ண போறீங்கனாலும் தீமை செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த தீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு இங்கேருந்து ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இங்கே மை ஃபோட்டோஸ்ங்கிற யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கிறத எடுத்துக்க முடியும். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு இருக்குது, பட் உங்களுக்கு இன்னும் லோட் ஆகலை. ஸோ எந்த தீம் வேணுமோ அந்த தீமை டேரெக்டாக நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மோர் இமேஜஸ், இதுமாதிரி தேவையான பிக்சர்ஸ் இதுமாதிரி இல்லை பிளாங்காக வேணும், இதுமாதிரி ஸ்டோன் மாதிரி வேணாலும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த ஸ்டோன் இருக்கிற மாதிரி சேஞ்சஸ் ஆகிரும். சேவ். ஸோ இப்போ இன்பாக்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இது மாதிரி ஸ்டோன் இருக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு. எகெயின் செட்டிங்ஸில் ஸோ வேறு எதுவும் தீம் செட் பண்ண போகிறோம், அதுக்காண்டி தீம் செட் பண்ணிக்கலாம். ஸோ தீம் செட் பண்ணுற இப்போ எந்த மாதிரி தீம்ஸ் வேணும், ஸோ இந்த மாதிரி தீம் வேணாலும் இந்த மாதிரி தீமை செட் பண்ணிப்போம். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் தீம் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கிற வரையும் நீங்கள் காத்திருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு தீம் செட் ஆகிருக்கும். இன்பாக்ஸ் இதான் உங்களோட தீம். ஸோ பேக்ரவுண்டில் நீங்கள் பிளாங்காக இல்லாமல் டிஃபால்ட்டாக ஒயிட் கலர் இல்லாமல் ஒரு தீமை செட் பண்ணிக்க முடியும். இல்லை பின்னாடி ஒரு ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணிக்க போனாலும் தீமில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை செட் பண்ணிக்க முடியும். தீம் இந்த மாதிரி தீம் வேணும், இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மை ஃபோட்டோஸ் ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு இந்த ப்ரௌசர் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஜிமெயில் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க, ஸோ மெயில் அனுப்புறதுக்காண்டி நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்லோட் ஃபோட்டோஸ், பேஸ்ட் யூஆர்எல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபீச்சர்ட் ஆப்ஷன் மூலிமா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ எந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ எந்த பிக்சர்ஸ் வேணுமோ அது ஃபீச்சர்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாகவும் எடுத்துக்க முடியும். மை ஃபோட்டோஸ், ஸோ எந்தகிட்ட இருக்குது சர்ச், ஸோ என்ன பேட இருக்குது என்ன சர்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்லோட் ஃபோட்டோஸ், ஸோ புதுசாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ண போனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மை ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே ஜிமெயிலில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும். ஸோ நிறையா ஃபோட்டோஸ் இருக்கிறப்ப
இந்த இதுட்டு அந்த ஃபோட்டோட நேமை டைப் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்லோட் ஃபோட்டோஸில் புதுசாக நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார் தான் நீங்கள் கிரியேட் பண்ண போயினாலும் இந்த காரை பேக்ரவுண்டை செட் பண்ணுறதுக்காண்டி அந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி அது பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ சேவ்னு கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள கம்ப்யூட்டரில் வச்சுருந்த பிக்சர்ஸையும் பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் ஃபோட்டோஸ், ஸோ யார் ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸில் உங்களோட ஜிமெயிலை அதாவது தீமை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே ஒரு தீம் செட் பண்ணுறதுக்காண்டியே இது 25% ஜிமெயில் செட்டப் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ எகெயின் இப்போ செட்டிங்ஸ் போகிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸில் என்னென்ன பண்ணலாம்? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் உள்ளது ஜென்ரல். ஸோ ஜென்ரலில் செட்டப் ப்ராசஸ் எவ்வளவு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூ செட்டிங் அப் அக்கௌண்ட். ஸோ பிக் பண்ணிங்கன்னா எது கிரியேட் ஆகிருக்கு, அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கு, தீம் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எதெல்லாம் பண்ணலை, கெட் இமெயில் ஃப்ரம் மொபைல், அதாவது நீங்கள் மொபைல் மூலியமாக இந்த இமெயிலை அக்சஸ் பண்ணிக்கல, ஒரு கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணல, இதை பற்றி படிக்கலை. ஸோ டேரெக்டாக அதை படிக்கிறது மூலியமாக அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜிமெயிலில் என்ன அப்படின்னு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இது தேவையில்ல. ஸோ எகெயின் கண்டினியூ செட்டப். ஸோ வேறு என்ன இருக்குது, ப்ரொஃபைல் பிக்சர்ஸை மாற்ற போகிறேன். ஸோ பிக் பண்ணுங்கள், ஏதோ ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ண போகிறீங்களா, இல்லை யுவர் ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண 2 இருக்குது, இதையே ப்ரொஃபைல் பிக்சராக செட் பண்ணிக்க போகிறீங்களா, ஃபோட்டோஸ் ஆஃப் யூ வெப் கேமரா இருந்து அதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நோ ஃபோட்டோஸ்னால் உங்களுக்கு இது மாதிரி சிம்பிள்ஸில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபோட்டோவை அப்லோட் பண்ண போகிறோம். செலக்ட் ஃபோட்டோஸ். ஸோ எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இந்த ஃபீனிக்ஸ் பேடை வச்சுக்க போகிறோம். ஸோ அது அப்லோட் ஆகும். இதான் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ். ஸோ பிக்சர்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதை ட்ராக் பண்ணி சைஸை மாற்றிக்க முடியும். ஸோ ரைட் சைடு வேணாலும் ரைட் சைடு திரும்பிக்கலாம், லெஃப்ட், செட் பண்ணிவிட்டு செட் ஏ ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் அந்த பாக்ஸ்குள்ளே எது இருக்கோ அது ப்ரொஃபைல் பிக்சராக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த இதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் தனியாக தெரியும். ஸோ எகெயின் கண்டினியூ செட்டப். ஸோ ப்ரொஃபைல் பிக்சரும் செட் பண்ணிட்டீங்க. கெட் ஜிமெயில் ஃப்ரம் மொபைல்ஸ். ஸோ எந்த மொபைலுக்கு அனுப்ப போகிறீங்க, ஸோ அதே மொபைலுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ உங்கள் மொபைல் நம்ம டைப் பண்ணுங்கள், 81441146 டைப் பண்ணியிருக்கேன். சென்ட் லிங்க் பை எஸ்எம்எஸ். ஸோ இங்கே லிங்கை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அடுத்தது கண்டினியூ விசிட்டிங் இம்போர்ட் கான்டாக்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ். ஸோ நீங்கள் சில கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணிச்சிருக்கீங்க, அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக money.infomedia ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட் அக்கௌண்ட் டிட் யூ வாண்ட் இம்போர்ட் மெயில். ஸோ இதுலேருந்து கான்டாக்ட்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணணுமோ அந்த மெயிலை டைப் பண்ணிட்டா அந்த கான்டாக்ட் இம்போர்ட் ஆகிரும். ஸோ புதுசாக ஒரு மெயில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த மெயில் கிரியேட் பண்ணதுனால அந்த மெயிலில் யூஸ் பண்ணிக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் இதுக்கும் வரனாலும் இதுக்கும் வந்துட முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட இந்த பிரைமரி மெயில் இதில் உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுலேயும் வந்திருக்கும். ஓகே, 100% கம்ப்ளீட்டட். ஜிமெயிலில் இங்கே உள்ள கான்டாக்ட்ஸ். ஸோ தனியாக கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெயிலில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த கான்டாக்டும் சேவ் பண்ணலை, பட் அந்த மணி எம்எம்கேங்கிற அக்கௌண்ட்ஸ்லேருந்து கான்டாக்ட் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் லிஸ்ட், உங்களோட ஃப்ரீக்வெண்ட்லி கான்டாக்ட், யாரை கான்டாக்ட் பண்ணீங்க, உங்களோட குரூப்ஸ் போகணும், குரூப்ஸ் யார், செட்டிங்ஸ் இது மாதிரி தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ கான்டாக்ட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் 100% கம்ப்ளீட்டட். ஸோ இதே எஸ்எம்எஸ் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா இங்கே ஜிமெயில் செட்டப் 100% கம்ப்ளீட்டட். ஸோ ஜிமெயில் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் நேம் எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இருந்தாலும் செட்டிங் போகும். இதில் லாங்குவேஜஸ், ஸோ எந்த லாங்குவேஜ் படி இது ரன் ஆகணும், ஸோ இங்கிலீஷ் யூஎஸ்ங்கிற லாங்குவேஜ் படி இது ரன் ஆகணும். ஸோ தமிழ் இருக்கும், தமிழ் கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாமே தமிழ் டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இன்புட் எனேபிள் இன்புட் டூல்ஸ், எதை இன்புட்டாக கொடுக்க போகிறேன், ஸோ எது இன்புட் டூல்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மலையாளம், ஸோ நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதில் தமிழ் 99 தமிழ் போகின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்புட் டூல்ஸ் வேணாலும் நீங்கள் இன்புட் டூல்ஸை கொடுத்துக்க முடியும். டைப் பண்ணுறப்ப டேரெக்டாக இன்புட்லேயும் உங்களால் டைப் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த இதை இங்கிலீஷ்னு மாற்றிப்போம், இங்கிலீஷ் யூஎஸ். ஸோ இன்புட்டும் அதேமாதிரி கிரியேட் ஆகிட்டோம். ஸோ இன்புட் டூல்ஸ்லாம் எதுன்னு தனியாக செட் பண்ணதுக்கப்புறம் ரைட் டு லெஃப்டா இல்லை லெஃப்ட் டு எடிட்டா. ஸோ அப்போ நீங்கள் படிக்கிறப்ப ரைட்லேருந்து லெஃப்ட் பிடிப்பீங்க, லெஃப்ட்லேருந்து ரைட் பிடிப்பான்னு தனியாக கேட்குது. ஸோ ரைட் டு லெஃப்ட் எடிட்டிங் ஆன். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் அதாவது ரிவர்ஸில் படிக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பரோட டிஃபால்ட் கண்ட்ரிஸ் எது. ஸோ மேக்ஸிமம் பேஜ் சைஸ் 50, ஷோ 250. இமேஜஸ் ஆல்வேஸ் டிஸ்பிளே தி எக்ஸ்டர்னல் இமேஜஸ். ஸோ ஒரு பிக்சர்ஸ் நீங்கள் மெயிலில் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க இல்லை சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் ப்ரிவியூவில் தெரியணுமா வேண்டாமா நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியணுமா இல்லை ப்ரிவியூலேயே பார்க்கணுமான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ். டிஃபால்ட் ரிப்ளை பிஹேவியர். ஸோ டிஃபால்ட்டாக ரிப்ளை பண்ணுறப்ப ரிப்ளேவா இல்லை ரிப்ளை ஆல் இருக்கணுமான்னு கேட்கும். ஸோ என்ன ஸ்டைல். ஸோ ரிப்ளை பண்ணும்போது என்ன டிஃபால்ட்டாக என்ன டெக்ஸ்ட் ஸ்டைல் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் இங்கேயே செட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் போய் அங்கே மாற்றணும்னு அவசியம் கிடையாது. கன்வர்சேஷன். ஸோ கன்வர்சேஷன் வியூ ஆன் வியூ ஆஃப்னு தனியாக இருக்கும். சென்ட் அர்ச்சு அன்டு சென்ட் அப்படின்னு தனியாக நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் இன் யூஸ் நாட் இன் யூஸ்ன்னு ஸ்டார் ரேஞ்சனி தனியாக மாற்றிக்க முடியும். இங்கே உள்ள கீபோர்ட் ஷார்ட்கட். ஸோ ஒரு மெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு புதுசாக ஒரு மெயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த கீபோர்ட் ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர்ஸை வேறு பிக்சர்ஸ் மாற்ற போகிறீங்கன்னா அந்த சேஞ்ச் பிக்சர்ஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக ப்ரொஃபைல் பிக்சர்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ பிக் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த டேபிள் ஓப்பன் ஆகி புது ஃபைலை ப்ரௌஸ் பண்ண சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா விசிபிள் டு எவ்ரிஒன். உங்கள் ஜிமெயிலோட இந்த ப்ரொஃபைல் பிக்சரை எல்லாரும் பார்க்கணுமா வேண்டாமா. ஸோ விசிபிள் டு எவ்ரிஒன்னா எல்லாரும் பார்க்கலாம். விசிபிள் ஒன்லி டு பீப்புள் ஐ கேன் சாட் வித். ஸோ யாரோட நீங்கள் சாட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் இந்த ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்துக்க முடியும். அது மாதிரி சிக்னேச்சர்ஸ். ஸோ நீ ஆட்டோமேட்டிக்காக மெயில் சென்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக சில சிக்னேச்சர் ஆட் ஆகிட்டே வரணும். ஸோ உங்களோட அட்ரஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக டைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ என்ன ஆட் ஆகணும், சிக்னேச்சர் கொடுத்துருங்க. ஸோ என்ன இந்த இதுட்ட மைண்ட் எம் டைப் பண்ணியிருக்கேன். இந்த இதுட்ட இன்ஃபோ மீடியா சென்னை. ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்பினாலும் கீழே இந்த ஃபுட்டர்ஸ் மாதிரி இது ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ கலர்ஸ் இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்சர்ட் திஸ் சிக்னேச்சர் பிஃபோர் குவார்ட்டர் டெக்ஸ்ட் அண்ட் ரிப்ளேஸ் த ரிமூவ். ஸோ இந்த குவார்ட்டர் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேணுமான்னு கேட்குது. ஓகேன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட ஜென்ரல் செட்டப். ஸோ அடுத்து இங்கே உள்ள லேபிள்ஸ். ஸோ லேபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் சைடு தெரியுறது, இந்த டாப் சைடு எல்லாமே லேபிள்ஸ். அதில் எதெல்லாம் தெரியணும். ஸோ இன்பாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அடுத்து வேறு எதெல்லாம் தெரியணும் நீங்கள் ஷோ அண்ட் ஹைடுங்க ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்னு கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வேணும்னு பிக் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு லேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் இந்த லேபிளை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ புதுசாக அந்த ஃபார்ம் லேபிள் இன்ஃபோ மீடியாவை ரீநேம் பண்ணாலும் ரீநேம் பண்ணிக்கலாம், பேங்கை ரீநேம் பண்ணாலும் ரீநேம் பண்ணிக்க முடியும். இல்லை அந்த பேங்குற லேபிளை தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் டெலிட். அந்த புதுசாக கிரியேட் பண்ண லேபிள் உங்களுக்கு டெலிட் ஆகிரும். அடுத்தது இங்கே உள்ள இன்பாக்ஸ். ஸோ இன்பாக்ஸ் டைப் எப்படி இருக்கும், டிஃபால்ட் அப்படின்னா வர்ற மெயில் வரிசையாக டேட் வைஸ் ஆர்டர் ஆகிருக்கும். இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்ணது மட்டும் தான் ஃபஸ்ட் இருக்கும், மற்றெல்லாம் ரிவர்ஸில் இருக்கும். அன்ரீடு எதெல்லாம் ரீட் ஆகலையோ அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸ்டார்டு எதெல்லாம் நீங்கள் ஸ்டார் போட்டு பிக் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட் இருக்கும், மற்றதெல்லாம் கீழே இருக்கும். ப்ரியாரிட்டி இன்பாக்ஸ்னால் நீங்கள் அதேமாதிரி எதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது ஃபஸ்ட்டும் அதுமாதிரி ஆர்டர் வைஸாக கிரியேட் ஆகிருக்கும். கேட்டகரிஸ் எதெல்லாம் தெரியணும், பெரிய மாரி கண்டிப்பாக தெரியணும், அதை நீங்கள் அன்டிக் பண்ண முடியாது. சோசியல் ப்ரொமோஷன் நீங்கள் அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே கீழே ப்ரைமரின்னு பிக் பண்ணிக்கும் போது பாருங்கள், ப்ரைமரி பர்சன் டு பர்சன் கன்வர்சேஷன் அண்ட் மெசேஜஸ் தட் டோன்ட் அப்பியர் இன் த அதர் டேப்ஸ். ஸோ ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு பர்சனலாக அனுப்புகிறார் அப்படின்னா அது ப்ரைமரியில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் மைண்டுன்னு அனுப்புனது, ஜிமெயில் டீம் அனுப்புனதுலாம் தனியாக இருக்குது. சோசியல் அப்படின்னா மெசேஜஸ் ஃப்ரம் த சோசியல் நெட்வொர்க், மீடியா ஷேரிங் சைட்ஸ், ஆன்லைன் டேட்டிங் சர்வீசஸ் அண்ட் அதர் சோசியல் வெப்சைட். ஸோ இதுலேருந்து வர்ற வெப்சைட்லாம் அதாவது மெயில் எல்லாமே உங்களுக்கு சோசியலில் இருக்கும். அடுத்து உள்ள ப்ரொமோஷன், டீல்ஸு, ஆஃபர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இமெயில்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது ப்ரொமோஷனில் இருக்கும். அப்டேட்ஸ், பர்சனல்ஸ், ஆட்டோ ஜென்ரேட்டர் அப்டேட்ஸ் இன்க்ளூடிங் த கன்ஃபர்மேஷன், ரிசிப்ட்ஸ், பில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸில் கிரியேட் ஆகும். மெசேஜ் ஃப்ரம் த ஆன்லைன் குரூப்ஸ், டிஸ்கஷன் போர்ட் அண்ட் மெயிலிங் லிஸ்ட் எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து இங்கே உள்ள அக்கௌண்ட் அண்ட் இம்போர்ட். ஸோ அக்கௌண்ட் அண்ட் இம்போர்ட் ஆப்ஷன் மூலியமாக உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டை மாற்றணும், ஸோ எல்லாருக்கும் இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சு போயிட்டு, ஸோ தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை மாற்றினா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேஃப்டி அப்படின்னு ஃபீல் பண்ணி இந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்குறது மூலியமாக உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரீசன்ட் பாஸ்வேர்டு என்னவா டைப் பண்ணணும். ஸோ ரீசன்ட் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறேன். ரீசன்ட் பாஸ்வேர்டு டைப் பண்ணி என்டர்.
ஸோ புதுசான பாஸ்வேர்டு நீங்கள் பழைய பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டால் மட்டும்தான் புது பாஸ்வேர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துட்ட பாஸ் ஸ்ட்ராங்காக மாறிட்டு அதே மாதிரி இந்த இதுட்ட இன்ஃபோ சேஞ்ச் பாஸ்வேர்டு யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பின் சேஞ்சுடு. ஓகே, இது மாதிரி பாஸ்வேர்டு நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள சேஞ்ச் பாஸ்வேர்டு அண்ட் ரெக்கவரி ஆப்ஷன். ஸோ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது மாதிரி சப்போஸ் உங்கள் பாஸ்வேர்டு மறந்து போயிட்டு அப்படின்னா எப்படி அந்த பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு. ஸோ இந்த மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டை சென்ட் பண்ணி, அதாவது ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டை சென்ட் பண்ணி அது மூலியமாக பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணிக்கலாமா, இல்லை இந்த மெயிலுக்கு அனுப்பி, அதாவது இந்த பிரைமரி மெயில் ரெக்கவரி மெயில் ஒன்று கொடுத்துருப்பீங்க அந்த மெயிலுக்கு அனுப்பலாமான்னு தனித்தனியாக கேட்கும். ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு சேவ். உங்களோட மெயில் ஐடிஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அதர் கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ். ஸோ வேறு எதுவும் கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸை போனாலும் கூகுள் செட்டிங்ஸை போட முடியும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ரைவசி. ஸோ உங்கள் பேர் என்ன, உங்கள் இமெயில் என்ன, ஃபோன் நம்பர், பர்த்டேஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் பார்க்கனாலும் இது சேர்த்தா பார்த்துக்க முடியும். அடுத்து இங்கே உள்ள இம்பார்ட்டன்ட் மெயில் அண்ட் கான்டாக்ட்ஸ். ஸோ இடத்துலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவரையும் யாஹூவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஹாட்மெயிலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஏஓவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ திடீர்னு நீங்கள் ஜிமெயில் உங்களுக்கு பிடிச்சி போயோ இல்லை வேறு எதுவும் கண்டிஷனை பேஸ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ யாஹூவில் நீங்கள் வச்சிருந்த கான்டாக்ட்ஸ் லிஸ்ட், அது ஃபோன் நம்பர் இருந்தாலும் சரி இல்லை மெயில் ஐடியா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இந்த மெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு இம்போர்ட் மெயில் அண்ட் கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் மெயில் அண்ட் கான்டாக்ட்ஸ்னு கொடுக்கும்போது எந்த மெயிலேருந்து கேட்கும் அதை கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் அப்லோட் ஆகிரும். அது சென்ட் மெயில் எதுலேருந்து சென்ட் ஆகாமல் காமிக்கணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸ் அண்ட் பிளாக்டு அட்ரஸ். ஸோ ஏதாவது அட்ரஸ் அடிக்கடி வருது, இல்லை சார் அட்ரஸ் உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அதை பிளாக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபார்வர்டிங் பாப் அண்ட் ஐமேப். ஸோ ஆட் ஃபார்வர்டிங் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த அட்ரஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியும். சார்ட். ஸோ சார்ட் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சார்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ சார்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜிமெயில் உங்களுக்கு ரீலோட் ஆகுது. ரீலோட் ஆகுதுக்கப்புறம் இங்கே சார்ட்டுங்கிற ஆப்ஷனே உங்களுக்கு இருக்காது. அகெயின் செட்டிங்ஸில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு சேஞ்சு அப்படிங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. என்ன காரணம், லாஸ்ட்டாக நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றுறீங்க, அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் அது கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே உள்ள சார்ட்டை அகெயின் ஆன் பண்ணிப்போம். அது மாதிரி லேபிள்ஸ். அந்த லேபிள்ஸ் எப்படி தெரியணும், அவைலபிள் லேபிள்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி லேபிள்ஸ் வேணும். அன்ரீட் மெசேஜ் ஐகான் மூலியமாக அன்ரீட் மெசேஜ் காமிக்கணும், இல்லை எந்த மாதிரி லேபிள் வேணும் நீங்கள் லேபிளை இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், இதை எனேபிள் பண்ணிடுறோம். சேவ் சேஞ்சஸ். ஸோ சேவ் கொடுத்த உடனே அந்த மெயில் உங்களுக்கு ரீலோட் ஆகும். ஸோ இன்பாக்ஸ் பிக் பண்ணிடுறேன். அகெயின் செட்டிங்ஸில் இங்கே உள்ள கடைசி ஆப்ஷன் ஆஃப்லைன். ஸோ உங்கள் மெயிலை நீங்கள் ஆஃப்லைனில் போனாலும் ஆஃப்லைனில் போட்டுக்க முடியும். இன்ஸ்டன்ட் ஜிமெயில் ஆஃப்லைன். ஸோ மெயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இது காமிக்கும். ஸோ யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கா ஆஃப்லைனில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அதுமாரி யாரும் காமிக்கக்கூடாது, நான் ஒர்க் பண்ண போகிறேன் பட் நம்ம நெட்டை இருக்கிறது யாரும் தெரியக்கூடாதுன்னா ஆஃப்லைனில் போட்டுக்கலாம். ஸோ தீம்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக டேரெக்டாக நீங்கள் தீமை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன தீம்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்பாக்ஸ். ஸோ இப்போ இந்த மெயில்ஸ் இருக்குது, அனுப்புறீங்க, ஒரு பாஸ்வேர்டு சேஞ்சஸ், இது மாதிரி இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கு, அது அப்படியே நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது இந்த மெயிலில் வந்தது மாதிரியே பிரிண்ட் எடுக்கணும். ஸோ எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, டேரெக்டாக க்ரோமில் பிரிண்ட்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னு பாருங்கள். ஸோ அப்படியே மெயிலில் வந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது பிடிஎஃப் ஆனாலும் பிடிஎஃபாக மாற்றி அதை பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே 0 GB. ஸோ இன்னும் ஒரு 100 MB கூட தாண்டலை, அதனால் 0 GBன்னு இருக்குது. ஸோ டிராஃப்டில் உங்களுக்கு ஒரு மெயில் சேவ் ஆகிருக்கு. இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ ஜிமெயில் பிக் பண்ணிங்கன்னா ஜிமெயில் காண்டாக்ட் டாஸ்க்குங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ காண்டாக்டை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை பார்க்கணும் காண்டாக்ட்ஸும். ஸோ டாஸ்க் எது நீங்கள் டைப் பண்ணி அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா டாஸ்க்குங்கிற ஆப்ஷனையும் எடுத்துக்க முடியும். ஸோ என்ன டாஸ்க், கேம்னு டாஸ்க் வச்சுருக்கேன், ஆக்ஷன். ஸோ இதுமாதிரி ஆக்ஷன் மூலியமாக அந்த டாஸ்க்கை நீங்கள் மேலே கீழே மாற்றிக்க முடியும். அதுமாதிரி இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் அப்படிங்கிறதுனாலே ஒரு ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிறதான் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எத்தனை மெசேஜ் இருக்குது, அதில் 1 to 6 வரைக்கும் தான் இதில் தெரியுது. ஸோ மொத்தம் உள்ள மெயில் இதில் தெரியும். ஸோ இந்த பேஜில் எது தெரியுதோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நிறையா மெசேஜ் வந்ததுக்கப்புறம் இது 1 to 15 இருக்கும். ஸோ நிறையா மெயில் இங்கிட்ட இருக்கும்.
ஸோ இப்போ இதை சைன் அவுட் பண்ணிடுறோம். ஸோ சைன் அவுட் பண்ணுறது மூலியமாக இந்த அக்கௌண்ட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்துட முடியும். ஸோ வெளியே வந்துட்டீங்க. ஸோ இப்போ புதுசாக ஜிமெயில் பிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஜிமெயிலை பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் உங்கள் பாஸ்வேர்டு மறந்து போயிட்டு. ஸோ பாஸ்வேர்டு மறந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த பாஸ்வேர்டு எடுக்கிறது? ஸோ இப்போ டைப் பண்ணுறீங்க, என்டர். ஸோ என்ன சொல்லுதுன்னா, யுவர் பாஸ்வேர்டு வாஸ் சேஞ்ச்டு லெஸ் தென் அண்ட் ஹவர்ஸ் எகோ. ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் பாஸ்வேர்டை மாற்றப்பட்டிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. டின் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னாலும் பாஸ்வேர்டை மாற்றிக்க முடியும். ஸோ எப்படி இந்த பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைன் நீட் ஹெல்ப் கொடுத்துட்டீங்கன்னா ஹேவிங் ட்ரபுள் இன் சைன்இன். ஸோ சைன்இன் பண்ணுறதுல சில ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? ஐ டோன்ட் நோ மை பாஸ்வேர்ட், ஐ டோன்ட் நோ மை யூசர் நேம், ஐ ஆம் ஹேவிங் அதர் ப்ராப்ளம் சைன்இன். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பாஸ்வேர்டு தரல. பாஸ்வேர்டு தரலன்னா எந்த இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு தரல? இந்த money.infomedia@gmail.com தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாதுன்னு கேட்கும். ஆமாம், கண்டினியூ. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹெல்ப்புங்கிற ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகி money.infomedia ப்ரொஃபைல் பிக்சர் காமிக்கும். ஸோ என்டர் த லாஸ்ட் பாஸ்வேர்டு ரிமெம்பர். ஸோ நீங்கள் ஜிமெயிலுக்கு செட் பண்ண லாஸ்ட் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் பாஸ்வேர்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு. ஸோ இப்போ ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் செட் பண்ண பாஸ்வேர்டு தான் நீங்கள் மறந்துறீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா அதை செட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஓனரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மெசேஜ். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் இந்த பாக்ஸை டைப் பண்ணுறது மூலியமாக அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கு, அந்த பாஸ்வேர்டு வச்சு ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ ஐ டோன்ட் டைப் பண்ணாலும் நீங்கள் அதை பாஸ்வேர்டு டைப் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். கெட் வெரிஃபிகேஷன் கோட் மை. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதே உங்கள் ஃபோன் நம்பரை கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ கிரியேட் பண்ணும் போது எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அது ரிசீவ் வயா வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ண போகிறோம். எப்படி சென்ட் பண்ண? மெசேஜ் வழியாவா இல்லை ஃபோன் கால் வழியாவான்னு கேட்குது. ஸோ மெசேஜ் அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக வரும். அந்த கோடை நீங்கள் எடுத்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஆட்டோமேட்டிக் கால்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்து அந்த நம்பர்ஸை ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் உங்களுக்கு வாய்ஸாக ரீட் பண்ணும். அதை நீங்கள் லேர்ன் பண்ணி, அதாவது அப்சர்வ் பண்ணி நீங்கள் இதில் டைப் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டினியூ. ஸோ எப்போயுமே ரெக்கார்ட் பண்ணுறப்ப உங்கள் ஃபோன் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ என்டர் தட் கோட். ஸோ இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், அதை இந்த இதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் என்ன நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த நம்பர்ஸ்க்கு அது வந்திருக்கும். ஸோ யுவர் கூகுள் வெரிஃபிகேஷன் கோட் இஸ் 902654ன்னு என் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கு. ஸோ கண்டினியூ. ஸோ இப்போ நியூ பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. இப்போ again. ஸோ இதுனா அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணதும் ரெண்டாவது டைப் பண்ணதும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காலமும் ரெண்டாவது காலமும் கூட ஈக்குவலாக கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிட்டோன்னே இதே சேவ் பண்ணிக்குவான்னு கேட்குது. நோ, வேண்டாம். ரிவ்யூ மை ரெக்கவர் இன்ஃபர்மேஷன். ஸோ ரெக்கவர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணால் மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு வாட்டி இந்த மெசேஜை நீங்கள் மாற்ற மட்டும்தான் ஏகேன் இதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு அந்த மெசேஜ் வர வேண்டாம், வேண்டாமா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கேருந்து மாற்றிக்கலாம், இல்லைனா உள்ள செட்டிங்ஸில் போய் மாற்றிக்க முடியும். சேவ். ஸோ இப்போ இதை ஏகெயின் சைன் அவுட் பண்ணிடுறோம். திரும்பி உள்ளே போகிறோம். திரும்பி உங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டு. ஸோ பாஸ்வேர்டு மறந்துட்டு அப்படின்னால நீட் ஹெல்ப், ஐ டோன்ட் மை பாஸ்வேர்ட், கண்டினியூ. ஸோ எந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது, அதனால் ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த இதை உங்கள் ஃபோன் நம்பருக்கு இல்லை, நீங்கள் இது மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப வச்சுருந்த ஃபோன் நம்பரை மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஐ கேன்ட் அக்சஸ் மை ஃபோன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரெக்கவரி மெயில். ஸோ நீங்கள் மெயில் கிரியேட் பண்ணும்போது ஒரு ரெக்கவரி மெயில் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதாவது பிரைமரி மெயில். அந்த மெயிலுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். அந்த மெயிலேருந்து வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்க முடியும். ஸோ கண்டினியூ கொடுக்குறப்ப இந்த கெட் பேக் இன்டு யுவர் அக்கௌண்ட் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் வேவ் சென்ட் டு த MA அப்படிங்கிற ஆரம்பிக்கிற மெயிலுக்கு அனுப்பியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து இங்கே நீங்கள் இன்வைட் பண்ணிக்கிங்க.
அப்படின்னு சொல்லுது. அது மூலியமாக நீங்கள் இன்பிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் கொடுத்த பிரைமரி மெயிலை யூஸ் பண்ணியும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரைமரி மெயில் இல்லைன்னா இந்த ரெக்கவர் ஃபோன் நம்பர் 2 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மறந்த பாஸ்வேர்டை திரும்பி ரெக்கவர் பண்ணுற முடியும். இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஹோம் பேஜ் கிரியேட் ஆகிருக்கும். இது மாதிரி இந்த சாப்டரில் எப்படி ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஒரு மெயில் எப்படி சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் ப்ரௌசிங் சாஃப்ட்வேர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.